இது உங்கள் ஆக்கோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆக்கோ பாட்காஸ்ட். வணக்கம். இது எபிசோட் நம்பர் 2. பணம், பாக்கெட் மணி முதல் போர்ட்ஃபோலியோ வரை. என்னோட ஜாயின் பண்ணியிருக்கிறது என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட். அவனுடைய பேரு த லூனி இன்வெஸ்டர். அவனுமே வந்து ஒரு செமி அனானிமஸா தான் இருக்க போறான். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நாங்க நிறைய ஒண்ணா போனோம் காலேஜ்லயுமே. நிறைய என்ன சொல்றது, காமன் இன்ட்ரெஸ்ட் எங்க 2 பேருக்குமே இருந்துச்சு. ஸோ வி கைண்ட் ஆஃப் ட்ராவல் டுகெதர் அண்ட் ஈவன் லைஃப் ஜேர்னியுமே பார்த்தா ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கு. லைக் அவன் கனடா வந்த டைமும் நான் யூஎஸ்க்கு வந்த டைமுமே ஒரே மாதிரி இருக்கு. And even in the episode, it's about finance, money, wealth, and what we learned through our life journey and what we are doing. அதுவுமே ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கு. எங்களோட இன்வெஸ்டிங் philosophy or like personal finance philosophy almost similar. We did wanted a contrarian opinion, but time zones and other constraintsனால மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வரல. பட் ப்ராப்ளி இது ஒரு பெரிய ஒரு ஓஷன் தானே. எனிதிங் ரிலேட்டட் டு பணம் ஆர் இன்வெஸ்டிங், லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு டிஸ்கஸ். ஸோ இது ஒரு சீரீஸ் மாதிரியே கொண்டு போவோம். சி ஹவ் இட் கோஸ். என்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சோலோ பாட்காஸ்ட் ரிலேட்டட் டு மணி அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணலாம். ஸோ அண்ட் அனதர் திங் இஸ், என்னுடைய காலேஜ் ஃபைனல் ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம என்ன 3 பேர் இருந்தோம் மேடம், நம்ம 2 பேர் தான் ப்ராஜெக்ட் பண்ணோமா? அதே மறந்துச்சு பாரு. நம்ம 2 பேர் தான் பண்ணோம். கரெக்ட். அது எப்படி பண்ணோம்னு தெரியல, பட் பண்ணிட்டோம். யா. ஸோ அந்த கரெக்டா ப்ராஜெக்ட் பண்ணும்போது, ஃபைனல் ப்ராஜெக்ட் பண்ணும்போது, நான் வந்து தனுஷ்கோடி பீச்ல ஸ்விம் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வீக்கெண்ட் ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி சப்மிட் பண்ணி இது பண்ணதெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட் இவன் தான், லூனி இன்வெஸ்டர் தான். கடைசியில் அவன் ஃபெயிலு, நான் வந்து பாஸு. ஸோ அதே மாதிரி இந்த பாட்காஸ்ட்லயும் நான் ரொம்ப பேசாம அவனை நிறைய பேச வச்சு இந்த பாட்காஸ்ட்லயும் பாஸ் பண்ண வச்சிருவான்னு நான் நம்புறேன். என்னடா என்ன சொல்ற? ஓகே, நான் ஃபெயில் ஆகி நீ பாஸ் ஆனோம்னா ஓகே பண்ணலாம். பணம், வாட் இஸ் பணம், ரைட்? அண்ட் ஆஸ் தி டைட்டில் சேஸ், பாக்கெட் மணி முதல் போர்ட்ஃபோலியோ வரை. ஸோ சின்ன வயசுலேருந்து நமக்கு வந்து ஒரு பணம் அப்படின்றது என்ன அப்படின்னு புரிஞ்சது எங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ். அப்புறம் ஸ்கூல் ஸ்டேஜ், காலேஜ் ஸ்டேஜ், ஐ மீன் யூஜி, போத் யூஜி அண்ட் பிஜி, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஜாப். அதுக்கப்புறம் அங்கே ஃபர்ஸ்ட் ஜாப்ல எப்படி நம்ம க்ரோத் வந்துச்சு, அந்த டைம்ல இன்வெஸ்டிங் என்னென்ன பண்ணோம், என்னென்ன தவறுகள் பண்ணோம், என்னென்ன கத்துக்கிட்டோம், எல்லாத்தையும் அப்படியே ஒரு அலசி ஆராய்ஞ்சு ஒரு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா இந்த எபிசோட வச்சுக்கலாம். பணம் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பணம்னா எப்படா உனக்கு வந்து ஃபீல் ஆச்சு? லைக் வாட் இஸ் பணம் ஆர் லைக் மணி அப்படின்றது எப்போ உனக்கு தோணுச்சு? ஐ திங்க் அது நம்மளுக்கு சின்ன வயசுல ஆப்வியஸ்லி பணத்தை பத்தி ரொம்ப தெரியாம தான் இருந்திருக்கும். பட் ஐ திங்க் ஆஸ் வி கீப் க்ரோயிங் அப், மேபி என்னோட ஏர்லியஸ்ட் மெமரி வந்து மேபி 5th ஸ்டாண்டர்ட் இல்லை 4th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்கூல்ல ஏதாவது ஒரு பிராண்டட் ஜீன்ஸ் போட்டு வந்திருப்பாங்க, லீவைஸ் ஜீன்ஸு. அப்பதான் இந்தியாவில் வந்ததுன்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாவது இந்த மாதிரி ஜீன்ஸு. அண்ட் இன்னொரு விஷயம் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப மைண்ட்ல, எனக்கு மேபி தட் வுட் பி மை ஃபர்ஸ்ட் மெமரி. என்னன்னா, நான் சின்ன வயசுல இருந்து டென்னிஸ் ஆடிட்டு இருந்தேன். லைக் எல்கேஜிலேருந்து ஐ யூஸ் டு கோ ஃபார் டென்னிஸ் கிளாஸஸ் அண்ட் எவ்ரி திங். ரொம்ப ஓகே, ஆவரேஜ் டென்னிஸ் பிளேயர்னு வச்சுக்கோ. பட் தென் ஓகே, ஆஸ் யூ கீப் க்ரோயிங் அப், யூ ஹேவ் டு கீப் அப்கிரேடிங் யுவர் ராக்கெட். இது அதுக்கேற்ற செலவுலாம் நிறைய இருக்கும். ஒரு எலைட் கேம். நீங்க பேசுறதே ரொம்ப எலைட்டா இருக்கு. ஓகே, சொல்லுங்க சமா. அது ஏதோ எலிட் கேம் தான். பட் என்ன சொல்றேன், நான் என்னோட இதுல இருந்து மேபி இட் வாஸ் ஆல்வேஸ் அன் ஓவர் ஸ்ட்ரெச் ஃபார் மை பேரண்ட்ஸ் தான். எனக்கு ஐ திங்க் அது வந்து என்னோட பேரண்ட்ஸோட மேபி ஒரு ஆசையா இருந்திருக்கும். ஏன்னா எவ்ரி லைக் ஐ திங்க் யூ அண்ட் மீ ஆர் பேரண்ட்ஸ் நவ். நம்ம எப்பவுமே எல்லாம் என்ன யோசிப்போம், ஓகே நம்ம கிட்ஸ் ஷுட் ஆல்வேஸ் கோ ஒன் ஸ்டெப் ஃபர்தர் தென் வேர் வி யூஸ் டு பி ஆர் வாட் எக்ஸாக்ட்லி. நீ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வி என்னோட காட். இல்லையா? பாட்காஸ்ட் எண்டிங்க வந்து நீ ஃபர்ஸ்டே சொல்லிட்ட. ஈவன் தோ ஐ செட் ஐ டிடன்ட் பிரிப்பேர், அட்லீஸ்ட் ஐ ஹேட் சம் நோட்ஸ். ஸோ எண்டிங்கே இதுதான் வச்சிருந்தேன். லைக் வி பில்ட் அ பேஸ் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அண்ட் தென் தே வில் டேக் இட் ஃப்ரம் தேர். பட் யா, இட்ஸ் குட். எக்ஸாக்ட்லி ரைட். ஸோ மேபி அது அந்த மாதிரி ஒரு நப்பாசை தான். ஓகே, நம்ம மிடில் கிளாஸ், நம்ம வந்து யூனோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இல்லை, ஸ்போர்ட்ஸ் ஆடுறதே ஆக்சுவலி மிடில் கிளாஸ் கொஞ்சம் எலிட்டு தான் சொல்லுவாங்க. அதுல டென்னிஸ் ஏதோ லக்கிலி ஆர் அன்லக்கிலி, லக்கிலி தான் என் ஸ்கூல்ல டென்னிஸ் கோர்ட்ஸ் இருந்தது. அண்ட் அப்போவே கஷ்டப்படுவாங்க தான். ஏன்னா எனக்கு தெரியும், இந்த மந்த்லி ஃபீஸ்லாம் வரும்போது சம்டைம்ஸ் கொஞ்சம் பெண்டிங் இருக்கும், ஒரு ஃபியூ வீக்ஸ் லேட்டாக கட்டுவோம் ஃபீஸு. பட் ஆப்வியஸ்லி ஆஸ் யூ கீப் பிளேயிங், நான் வந்து காம்படிட்டிவாக விளையாட ஆரம்பிக்கும் போது, ஏதாவது காம்படிஷன்ஸ்லாம் போகும்போது எல்லாரோட டென்னிஸ் ராக்கெட்ஸ்லாம் பார்த்தா அப்படியே கிராஃபைட் ராக்கெட். அப்போல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பேன், எவ்வளோடா 5,000 ருபீஸ்ன்னு சொல்லுவாங்க.
நான் வீட்ல போய் 5000 சொன்னேன்னா தட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் தம்பி அவங்க வந்து அப்படியே வாயை இப்பவுமே பொளந்துட்டு 5000 பார்ப்பாங்க. பெரிய அமௌண்ட் தான். ஈவன் வித் ஆல் தி இன்ஃப்ளேஷன். எக்ஸாக்ட்லி ஓகே. எக்ஸாக்ட்லி. பட் நீ சொன்ன மாதிரி தான் இது ஒரு எலீட் கேம், ரைட்? வேர் யூ பிளே மேட்டர்ஸ். நீ வந்து எலீட் கேம்ல நீ உன்னை சுத்தி நிறைய பணக்கார பசங்க வந்தாங்கன்னா யூ ஒன்லி ஃபீல் ஈவன் மோர் இன்ஃபீரியர், ரைட்? லைக் ஏன்னா தே ஆர் பையிங் நியூ ராக்கெட்ஸ் லெஃப்ட் ரைட் சென்டர் எவ்ரி இயர், புது அப்கிரேட். நான் வந்து ஒரு பழைய ஸ்டீல் ஹெவி ராக்கெட் வச்சு ஆடிட்டு இருந்தேன். என்னடா நம்ம கேமுமே இம்ப்ரூவ் ஆகுமே கொஞ்சம் ராக்கெட் வாங்கினாலாம் தோணி இருக்கு. நான் கேட்டு கேட்டு கடைசியா ஐ திங்க் ஒரு 4-5 வருஷமா கேட்டு ஸ்லோவா சேவ் பண்ணி ஐ திங்க் எனக்கு ஒரு 8th கிரேட்ல ஸ்டாண்டர்ட்ல வாங்கி கொடுத்தாங்க கிராஃபைட் ராக்கெட். பட் தட் இஸ் வென் ஆமா எனக்கு ஐ அண்டர்ஸ்டுட் ஓகே மணி வந்து இருந்தாதான் ஓகே நாட் ஜஸ்ட் யூ கேன் கோ கெட் வாட் யூ வாண்ட், பட் இட்ஸ் ஆப்வியஸ்லி அ டூல். அண்ட் ஆப்வியஸ்லி as we grow up we realize other dimensions to money, கரெக்ட். right? And of course I'm sure we'll நான் get இன்னும் into that கொஞ்சம் பேக்ல போறேன். later. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன வயசுலயே நமக்கு தேவையான ஒரு ஒரு விளையாட்டு ஜாமானோ ஏதோ வாங்கும்போது, "நீயே சேர்த்து வச்சு வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்லி ஒரு மண்ல வந்து இந்த உண்டியல் விக்கும். விலை எனக்கு மறந்து போச்சு. பட் ஏதாவது திருவிழாலாம் வாங்கி தருவாங்கன்னு வச்சுக்கோயேன். ஒரு ரெட் கலர் பெயிண்ட் ஆர் லைக் நல்ல பிரைட் எல்லோ கலர் பெயிண்ட்ல இது பண்ணுவாங்க. கடைக்கு போம்போது ஏதாவது மிச்சம் வர காசோ, இல்ல ரிலேட்டிவ்ஸ் வரும்போது ஒரு ரூ. 1 ரூ. 2 ஈவன் அந்த நான் சொல்றது நான் எவ்வளோ ஏர்லியா சொல்றேன்னா, அந்த 10 பைசா, 5 பைசா நாங்கலாம் அவ்வளோ ஓல்டு ஃபார் லிஸ்னர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ காலணா, எட்டனா அதெல்லாம் இது பண்ணி லைக் அந்த ஃபுல் அந்த மண் உண்டியல் ஃபுல் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி, அதுவே ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு செலிப்ரேஷன். அந்த ஒரு உண்டியல் ஃபுல்லானா ஒரு இட்ஸ் அ மேஜர் அச்சீவ்மென்ட் ஃபார் தட் ஏஜ்ல யூ ஹேவ் அச்சீவ் சம்திங் கிரேட் ஆமா அப்படின்னு. ஸோ ஆமா அது உடைக்கிறதே ஒரு ஒரு மாரி ஒரு ரிச்சுவல் மாரி, ஒரு செலிப்ரேஷன் மாரி எல்லாரும் கூட நின்னு அந்த ஏன்னா அது சிதறி போவும். அதெல்லாம் வேற பொறுக்கணும். ஐ திங்க் அதுதான் யாஹ்! த்ரில். அண்ட் இட் ஆல்சோ லைக் இன்ஸ்டில்ட் ஒரு மாரி டிசிப்ளின். இவன் கேட்ட உடனேலாம் எல்லாம் கிடைக்காது தம்பி அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் அந்த மாரி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. நமக்குன்னு ஒரு ஐட்டம் வேணும் அப்படின்னா, நம்மளே சேவ் பண்ணி கொஞ்சம் தேவையில்லாத இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணி நம்ம வாங்குனது அதெல்லாம் நல்லா இருக்கு. அதான் என்னோட வெரி ஏர்லி இது ஆஃப் மணி. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, ஏஜ் எனக்கு மறந்து போச்சு. பட் கண்டிப்பா சின்ன வயசு தான். ஐ திங்க் 1 ஸ்டாண்டர்ட், 2nd ஸ்டாண்டர்ட் நானும் எங்க அக்காவும் கடைக்கு போய் எதையோ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அப்போ ஐ திங்க் ஒரு ரூ. 100 குடுத்தாங்கன்னு நெனைக்கிறேன். ப்ராபப்லி ரூ. 50க்கு ஏதோ ஒரு அப்ப ரூ. 100ன்றது பெரிய அமௌண்ட். ரொம்ப பெரிய. நான் சொல்றது 1990s. ஆமாமா. நான் என்ன சொல்றது, நான் 1 ஸ்டாண்டர்ட் ஆர் 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன்னா, 91, 92 அந்த டைம் ஃப்ரேம்னு நெனைக்கிறேன். கதை பேசிட்டு இங்க ரொம்ப தூரம் வேற இருக்கும். எங்க பாட்டி வீட்லேருந்து அவங்க வீட்ல அவங்க கடைக்கு. ரொம்ப நம்பியிருக்காங்கன்னு இல்ல நினைக்கிறேன். அக்கா ரூ. நான் சின்ன 100 பையனா அதனால உன் கையில எங்க எடுத்து அக்கா குடுத்துறது. எங்க அக்கா இன்னைய வரைக்குமே ரொம்ப பொறுப்பானவங்க. லைக் ஆப்வியஸ்லி ரைட். கொஞ்சம் என்னோட ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் எல்டர்ல. ஸோ அவ அவள நம்பி தான் குடுத்தாங்க. ஐ மீன் அதனால தான் அவளுக்கு தான் அடி வந்தது. பேச்சு சுவாரஸ்யத்துல ரூ. 50 ஏதோ குடுத்தாங்க. அவ ஏதோ பேப்பர் நெனச்சுட்டு சென்டா கிழிச்சு தூக்கி போட்டு நாங்க வந்துட்டோம் வீட்டுக்கு. எங்க மிச்சம் அப்படின்னு எங்க பாட்டி ஐயையோ! கேட்டப்போ, அப்பதான் வி ரியலைஸ் அது ஏதோ ஒண்ணு கையில குடுத்தாங்களே அது அது ஏன் பணம் ஓகே ஏதோ குடுக்குறோம், ஏதோ வாங்குறோம். அதோட வேல்யூ என்ன அப்டின்னா தெரியல. அப்ப முதுகுல விழுந்துச்சு பாத்தியா? Yeah. அப்ப வி காட் ஓகே அந்த ம். 5 விரல் படிக்கும்போது, ஓ! இதுதான் ரூ. 50வோட வேல்யூ. அண்ட் தென் வி வென்ட் ம். பேக். நல்ல வேளை அங்க ஏதோ ஒரு புதர்கிட்ட ஏதோ இருந்துச்சு. 2த்தையும் செல்லோ டேப் போட்டு ஒட்டி ஓரளவு இது பண்ணுது. பட் அந்த ம். அந்த அந்த இன்சிடென்ட் அண்ட் லெசன் இன்னைய வரைக்கும் இருக்கு பாரு. தி வேல்யூ ஆஃப் மனி. ஸோ சேம். அப்படியே நம்ம ஸ்கூல் டைம்ல போறோம்னு வச்சுக்கயேன். ரீசென்ட்டா என்னோட இன்னொரு ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட வேற ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும்போது, வி வர் ரெமினைசிங் மத்த ஸ்கூல் டீச்சர்ஸ். இப்போ எங்க ஸ்கூல் இடிச்சுட்டாங்க. ஸோ அத பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்போ ஒன் ஆஃப் த டீச்சர்ஸ் வந்து எங்களுக்கு சொன்னத பத்தி நாங்க பேசியிருந்தப்போ, எனக்கு ரிலேட்டட் டூ அவர் பாட்காஸ்ட் மாரி தோணுச்சு. 1996 அவங்க சொன்னது கிளாஸ்லயும் நான் ஒழுங்கா கவனிக்கல. இந்த இதையாவது நான் அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ணியிருந்திருக்கணும். இப்ப கூட நான் ஃபீல் பண்றேன். வாட் ஷி செட் வாஸ் அங்க இருக்கிற நாங்க படிச்சது பாய்ஸ் ஸ்கூல். அங்க இருக்க எல்லா பசங்க கிட்டயும் சொன்னாங்க. எப்பாடு பட்டாவது 1 இயர்க்கு ஒரே 1 கிராம் கோல்டு வாங்குங்க அப்படின்னு 1996ல சொன்னாங்க. வி கேன் ஆர்கியூ லைக் கோல்ட் வெதர் கோல்ட் இஸ் a குட் இன்வெஸ்ட்மென்ட் ஆர் a பேட் இன்வெஸ்ட்மென்ட். பட் இப்போ நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ 1996 to 2026 எவ்வளோ? ஆல்மோஸ்ட் எவ்வளோ? 20 இயர்ஸா? 30 இயர்ஸ். Yeah. Yeah. 30 years. 30 கிராம்ஸ் அந்த அந்த அப்பல்லாம் கோல்டு என்ன லைக் நாட் ஈவன் தௌசண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். 1 கிராம்ல எவ்வளோ வந்திருக்கும் 96ல? கூகுள் இஸ் 1.3. ஹெல்பிங் மீ. ஸோ 10 கிராம் வந்து ம். 5160. 1 கிராம் வந்து ரூ. 51. ஓகே. ரூ. 51 1996ல ஐ திங்க் ஃபீசிபிள் தான் நினைக்கிறேன். லைக் நம்ம ஒரு 5 ஸ்டார்லாம் வாங்குவோம். ரூ. 5 இருந்திருக்கும்.
ஐ திங்க் ரூ. 50 சேர்த்து வச்சு அண்ட் அவங்க அது அந்த கான்செப்டே அவங்க எவ்வளவு சிம்பிளா ஒரு ஸ்கூல் குழந்தைங்களுக்கு யாராவது ஒருத்தர் அதை ஃபாலோ பண்ணியிருந்தா கூட அவன் வந்து ப்ராப்ளி அவனுக்கு வந்து ஒரு நல்ல சங்க் ஆஃப் ஒரு வெல்த் சேர்ந்துருக்கும்ல. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் திஸ், லைக் அட்லீஸ்ட் சின்ன பசங்க யாராவது கேட்டுட்டு இருக்காங்கன்னா இப்பயாவது வந்து நீங்க ஒரு கிராம் வாங்க ஆரம்பிங்க. அந்த மாதிரி உனக்கு ஸ்கூல் டைம்ல என்னது ஹவு மணி ஆர் லைக் எனி இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட்ஸ் ரிலேட்டட் டு மணி இன்வெஸ்டிங்? என்னோட ஸ்கூல் டைம்ல வந்து எனக்கு ஐ மீன் ஒன் திங் ஐ ரிமெம்பர் இஸ் அஸ் ட்ரைங் டு ஏர்ன் மணி. ஆப்வியஸ்லி கொஞ்சம் பாக்கெட் மணி நம்ம வீட்டில் கேட்டால் ரொம்ப ஏதாவது இந்த மாதிரி சில்லறை ஏதாவது இருந்ததுன்னா மிச்ச மீதி தான் கொடுப்பாங்க. பட் வி வாண்டட் டு மேக் லைக் டீசென்ட் மணி, லைக் ஒரு ஓகே ஒரு ₹10 இல்லை ₹20 எப்படியாவது சம்பாதிக்கணும் ஒரு சம்மர்லன்னு. ஸோ நானும் ஸ்ரீனின்னு என்னோட அனானிமஸா இருக்கிறது பிரச்சனை இல்லையா? ஸ்ட்ரீட்லயே ஒரு ஓகே, பையன் இருப்பான். ஸ்ரீனின்றது தமிழ்நாட்டுல ஒரு அது அது பரவாயில்ல, எவ்வளவோ ஆமா. ஸ்ரீனி இருக்காங்க. யா, யா, யா. ஸ்ரீனி, அந்த ஸ்ரீனி கண்டிப்பா வேற கேட்க யாரு? மாட்டான், ஏன்னா வேற என்ன காமன் அவன் நேம்ஸ்? கூட டச்ல கூட இல்ல. ஓகே. அவனுக்கு வந்து அவன் வீட்ல நிறைய புக்ஸ் இருக்கும், நிறைய புக் கலெக்ஷன் வச்சிருப்பாரு. அவங்க அப்பா அவங்க அது தாத்தாவோட புக் வெயிட்டுக்கு கலெக்ஷன்லாம் போட்டுருவீங்களா? அதுவும் நிறைய. இல்ல. சோ அது என்ன பண்ணோம், சரி ஒரு சின்ன லைப்ரரி மாதிரி ஆரம்பிக்கலாமா ஓகே. அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது அந்த புக்ஸை வச்சு. நீ பேப்பருக்கு ஒரேடியா இது பண்ணாங்க, ரெக்கரிங் ரெவன்யூ பத்தி அப்பவே யோசிச்சோம். அதனால லைப்ரரி பண்ணலாமான்னு யோசிச்சோம். ஸோ சரி ஒரு 100 புக்கு கிட்ட வந்தது. அவங்க கசின்ஸோட புக்கு, அவங்க அவங்க ஃபேமிலியில வேற யார்கிட்ட எல்லாம் புக் இருக்கோ எல்லாம் கேட்டு, என்கிட்ட என் வீட்டில் இருந்த கொஞ்சம் புக்ஸ், வாட் எவர் இங்கிலீஷ் புக்ஸ் ஆர் இது வி குட் ஃபைண்ட். சில தமிழ் புக்ஸ், தமிழ் செக்ஷன்ஸ் ஆனால் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. பட் நிறைய இங்கிலீஷ் நாவல்ஸ் அதெல்லாம் வச்சு வி தாட் ஓகே ஒரு சின்ன லைப்ரரி மாதிரி அவன் மொட்டை மாடியிலேயே ஆரம்பிக்கலாம்னு சொல்லி, அவன் மொட்டை மாடியில் கொஞ்சம் ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி இருந்தது. அந்த ஷெட்டு கீழே கொஞ்சம் ஏரியாவை ஒரு ஷெல்ஃப் மாதிரி ஏதோ பழைய ஷெல்ஃப், துரு பிடிச்ச ஷெல்ஃப் எடுத்து வச்சு, அதில் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நம்ம லைப்ரரியிலலாம் பார்த்துருப்போம்ல எப்படி இருக்கும் பார்த்து அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி, ஓகே வெளியில அவன் வீட்டு வாசல்ல ஒரு போர்ட்லாம் பண்ணி லைக் ஸ்கெட்ச் பென்னால போட்டு, லைப்ரரி இருக்கு, சம்மர் லைப்ரரி வந்து ஏதாவது பாக்குறீங்கன்னா பாருங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது போர்டு போட்டு, ஐ திங்க் ஒரு 2-3 பேர் வந்தாங்க. ஆக மொத்தத்துல ஒரு 30 நாளா பாட்காஸ்ட் 40 இல்லையா? நாள்ல பாட்காஸ்ட்க்கு அப்படிதான் ஒரு வருவாங்க. 3 பேர் வருவாங்க. மிஞ்சி போனா 4 பேரு. அந்த மாதிரி தான் இருந்தது. But I think it was what it taught us was we were just excited by the idea of making money. That was more exciting than, and obviously and the first கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ₹1 ₹2 கொடுத்து அந்த புக் எக்ஸாக்ட்லி. வாங்கிட்டு போகும்போது இட்ஸ் ஈக்குவலன்ட் that டு யூ excitement was பப்ளிஷிங் சம்திங் அண்ட் யூ ஆர் கெட்டிங் லைக் ஃபர்ஸ்ட் லைக். இப்ப இருக்கிற ஜென்சி ஆளுங்களுக்கு புரியணும். exactly. அது வந்து that it's not about the money, right? End of the day it's about you making that sale and you getting your idea validated. So அது பயங்கர என்ன எக்ஸைட்டிங்கா கேட்டா இருந்தது ஐ திங்க் அந்த ஈவன் நவ் ஸ்டேஜ்ல. இட்ஸ் அ வெரி குட் ஐடியா. லைக் இப்போதைக்கு புக் ரீடிங் ஹேபிட்டே வந்து இதாயிடுச்சு. பட் ப்ராபப்ளி லைக் ஒரு ஒரு ரிட்டையர்மெண்ட் காலத்துல இட்ஸ் குட் ஐடியா. ஒரு ஒரு மாதிரி லைக் கியூரேட்டட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் புக்ஸ் அந்த மாதிரி சம்திங் அந்த மாதிரி பண்ணலாம். இட்ஸ் அ குட் ஐடியா. வெரி இன்ட்ரெஸ்டிங். இதெல்லாம் தான் எனக்கு ஸ்கூல் டைம்ல இருந்தது. ஈவன் ஐ திங்க் இது ஸ்கூல் டேஸா காலேஜ் டேஸான்னு சொல்ல முடியாது. அப்பார்ட் ஃப்ரம் இந்த ஏர்னிங்ஸ் அண்ட் அதர் திங்ஸ்ல இந்த வீட்ல இருந்து காசை சுட்டு செலவு பண்ற இதெல்லாம் நீ பண்ணிருக்கியா? காசை சுட்டது இல்ல, ஏன்னா எங்க வைப்பாங்கன்னு ஐ திங்க் எவ்ரி மந்த் அவங்க மாத்தி மாத்தி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ சுட்டதுனால தானே அவங்க மாத்தி அது எங்க வச்சிருக்காங்க. இருக்கும்னு என்ன. இல்ல ஆக்சுவலி சும்மா ஓகே. சொல்றேன். இல்ல நான் வீட்ல இருந்து சுட்டதெல்லாம் ஓகே. இல்ல. ஏன்னா கேட்டா ஐ திங்க் எனக்கு வந்து எப்பவுமே அட்லீஸ்ட் இப்ப இல்லடா, இல்ல அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் கூட இல்ல 3 மந்த்ஸ் கூட அந்த மாதிரி ஒரு இது ரீசனபிள் டைம் ஃப்ரேம் கொடுத்ததுனால ஐ திங்க் நானுமே ஓகே எப்படியாவது எப்படியாவது எடுக்கணும்லாம் எடுத்தது ஓகே. இல்ல. ஸோ யா மேபி எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது இல்ல. ரைட். நாங்க ஐ மீன் சுட்டதுன்னு சொல்ல முடியாது. இது எப்படி சொல்றது? இப்ப எங்க வீட்ல ஏதாவது கேட்பாங்களா? இல்ல. கேட்க மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்துல நான் சொல்றேன். ஸோ நாங்க என்ன பண்ணுவோம்னா, நான் என் கசின்லாம் சம்மர் டைம்ல ஆப்வியஸ்லி பார்ட் டைம் ஜாப்ஸ் போட மாட்டாங்க. அட்லீஸ்ட் அதையா ஒண்ணும் இப்ப இங்க இங்க வெஸ்டர்ன் இதுலலாம் தே ஆல் லீவ் தேர் கிட்ஸ். என்ன ஒரு ஜாப் ஆமா, இருந்தாலும் டிக்னிட்டி ஆஃப் லேபரும் 12 இருக்கு. 12 இயர்ஸ் நீ ஃபாஸ்ட் எக்ஸாக்ட்லி ஃபுட் லெமனேட் ஏதோ ஸ்டாண்டு ஒண்ணு. வைக்கலாம். நம்ம வீட்ல வந்து அத நம்பி வந்து ஒரு கடைக்கு போட மாட்டாங்க. அதெல்லாம் எப்படி நம்ம வீட்டு பசங்க பண்றது? அப்படின்ற மாரி வேலைக்கும் அனுப்ப மாட்டாங்க. பட் நம்ம இதுக்கு ஸோ நானும் என் கசின் என்ன பண்ணுவோம்னா, இங்க ஃப்ளாட்ட சுத்தி இருக்கிற இந்த பழைய இரும்பு ஸோ அதெல்லாம் போட்டு வர அமௌண்ட்ட வச்சுட்டு நெறைய அ அ ஸ்வீட்டு, சாக்லேட்டு அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். அந்த காலத்துல சொல்றேன். சொடெக்ஸோ பாஸஸ் வந்து குடுப்பாங்க. நம்ம டாரதி இருக்கான்ல, டாரதி நம்ம அ நம்ம நம்ம
காலேஜோட தான். அப்ப என் கூட அவன் ஸ்கூல்லயும் படிச்சுட்டு இருந்தான். ஸோ அவங்க மாமாவும், எங்க சித்தப்பாவும் ஒரே கம்பெனி. அவங்களுக்கெல்லாம் சொடெக்ஸோ குடுப்பாங்க. ஸோ இந்த பெரிய பெரிய அமௌண்ட் சொடெக்ஸோ பாஸஸ்லாம் அவங்க ஆல்ரெடி ஆஃபீஸ் யூஸ்க்காகவும், அவங்க பெர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. லைக் 50, ₹100 அந்த பாஸஸ். மிச்சம் மீதி இருக்கிற இந்த ₹1, ₹2, ₹5 அதெல்லாம் அந்த புக்ஸ்லாம் அப்படியே கிடக்கும். அதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க எங்க வீட்ல. அட்லீஸ்ட் எங்க சித்தப்பா கண்டுக்க மாட்டாங்க. அதே மாரி அவங்களுடைய மாமாவும் அப்படியே அவன்ட்ட குடுத்துருவாங்க. அவன்ட்டயே குடுப்பாங்களா? இல்ல இவன் எடுத்து வந்தான்னு எனக்கு தெரியாது. பட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணோம்னா ஒரு நல்ல அமௌண்ட் வரும். ₹200, ₹300 வரும். நாங்க 2 பேரும் ஸ்கூல் முடிச்சுட்டு சைக்கிள்லயே அவன் தான் ஓட்டுவான். போயிட்டு அந்த கீதம் கேஃபே அந்த மாரிலாம் வந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். ஒரு தடவ எங்க சித்தப்பாவே பார்த்துட்டாரு. வந்து நாங்க 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிடுறத பார்த்துட்டு, "என்னடா பண்றீங்க? இங்க தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம்." அப்படின்னு. அவரே புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே இவனுங்க என்னவோ திருட்டு வேலை உங்க பண்றாங்க. பாஸ் தான் உங்க பாஸ்ல தான் அது சாப்பிடுறோம். அவருக்கு தெரியல. பட் நான் பே பண்ணிட்டேன். நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாரி அவரு டீசென்ட்டா சொல்லிட்டாரு. அந்த டைம்ல இந்த சன் நியூஸ்ல கோல்டு, சில்வர் பிரைஸ் அதெல்லாம் ஏதாவது ஞாபகம் இருக்கா? டெய்லி இந்த சன் நியூஸ்ல போடுவாங்கல்ல 8:25க்கு தங்கம். இல்ல, ஓகே. இல்ல. நான் வந்து இன்ஃபாக்ட் எங்க வீட்ல வந்து கேபிள் டிவியே 8 ஸ்டாண்டர்ட்க்கு அப்புறம் தான் எங்க வீட்ல கேபிள் டிவியே ஓ! வந்தது. அதுவே ஓகே. எனக்கு ஓ! செம்ம கடுப்பு. 8 ஸ்டாண்டர்ட் 1998. ஓ! எனக்கு அதிசயம்டா. ஓகே, ஓகே. ஆமா, ஆஹா. ஆமா. ஓகே. ஏன்னா ஐ திங்க் கேபிள் ஓகே. ஐ திங்க் எங்க வீட்ல வந்து கேபிள் ரொம்ப முக்கியமா இருக்கிற செலவுலன்னு இது யோசிச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ செட்டே கேபிளே எங்க ஆகல. வீட்ல லேட்டா லைக் வந்தது. 5வதுலயே டென்னிஸ் விடுறாங்க. ஆனா கேபிள் டிவி விடல. ஓகே. இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. யாஹ்! பட் மேபி அதான். மேபி அது இப்ப இப்ப யோசிச்சு பார்த்தா ரமித் சேட்டி சொல்ற ம், பிரின்சிபல் தான் ஞாபகம் ம். வருது. Spend on areas that the areas that you really love and cut down on other areas that don't add value. கரெக்ட், அந்த மாரி தான் எனக்கு மேபி அப்பவே ஃபாலோ பண்ணாங்களான்னு கரெக்ட். தெரியல. பட் அப்படிதான் ஸோ எனக்கு ஃபார் தோணுது. லிசனர்ஸ் இந்த ரமித் சேத்திங்கிறவர் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர்ன்னு சொல்ல முடியுமா? எப்படி என்னன்னு சொல்றது? ஃபினான்ஷியல் குரு ஆர் லைக் ஆத்தர், Financial guru. Yeah, he's a columnist மீடியா and பர்சனாலிட்டி லைக் ஹி ஹாஸ் Netflix ஷோஸ் எல்லாம். ஸோ அவரு சொன்னத ஹி இஸ் ரெஃபரன்சிங். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு yeah. ஸ்கூல் டேஸ்ல மோஸ்ட்லி. அதே மாரி மத்ததெல்லாம் வந்து ரொம்ப நார்மல் தான். எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். ஸ்கூல்ல ஐவி ட்ரிப் கூட்டு ம். போவாங்க. ஏதோ எம்ஜிஎம் ஏதோ ஒண்ணு. காசு குடுக்க மாட்டோம் அப்படிம்பாங்க வீட்ல. அதெல்லாம் கைண்ட் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்ட் இது. பட் இல்ல அது 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 வந்து யூ வில் ஸ்டார்ட் ரியலைசிங் ஏன் எனக்குமே லைக் 10th கிரேட்ல ஆக்சுவலி ஐ குடன்ட் கோ ஃபார் மை ட்ரிப். ம். ஏன்னா அந்த டைம்ல ஏய் நீங்க லைக் ரொம்ப எலைட்டா பேசுறதுனால ட்ரிப்னா ஏதாவது யூரோ ட்ரிப்பா? ஜஸ்ட் கிளாரிஃபை பண்ணி. இல்லடா இப்ப இங்க தான் போனாங்க. ஓகே, ஊட்டி ஓகே. ஊட்டியோ எங்கேயோ நான் வந்து போனாங்க. எம்ஜிஎம் அதுக்கே சொல்லிட்டு போ இருக்கேன். முடியல. நீங்க அப்பயே பாரு. சரி ஓகே ஃபைன். ஊட்டி அதுக்கே போ முடியல. சரி ஓகே நைஸ், நைஸ். நிறுத்திட்டேன். ஐ திங்க் ஒரு டிஃபரண்ட் ஸ்கேல்ல நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மோர் ஆர் லெஸ் தி அண்டர்லைங் லெசன் வுட் ஹவ் பீன் தி சேம் ஐ கரெக்ட், கெஸ். கரெக்ட். இன்ட்ரஸ்டிங். ஸோ ஐ திங்க் ஸ்கூல் டேஸ் யா ஆல்மோஸ்ட் அப்படிதான் முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். லெட்ஸ் சி. பட் அதான் நம்ம வி லேர்ன் ஆல் தீஸ் திங்ஸ் பை லுக்கிங் அட் இட், பை ஷேரிங் ஸ்டஃப் லைக் திஸ்ல. ஸோ பேக் டு அந்த யுஜி காலேஜ் அந்த டைம்லலாம் ஸோ அப்போ என்ன ஏதாவது ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரிலாம் போனியா? லைக் ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் லைக் மனி ரிலேட்டட் இது காலேஜ் டைம்ல? காலேஜ்ல வந்து எனக்கு இன்ஃபேக்ட் எனக்கு வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசை. ஓ! ஸோ எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சது இது வழியா. பட் ஐ வாசன்ட் லைக் இன் த டாப் ரேங்க். ஸோ எனக்கு வந்து ஒரு சென்னையில ஒரு காலேஜ் அப்பதான் அப் அண்ட் நல்ல வேளை கமிங் அப்ப எம்பிபிஎஸ் நீட்லாம் இல்ல. காலேஜ்ல கிடைச்சது. நீட்ல இருந்திருந்தா உன்னோட நிலைமை நீட்லாம் இல்ல. கரெக்ட். yeah. ரொம்ப ரொம்ப கேவலமா சங்கூதி இருக்கும். பட் இப்ப அது ரொம்ப கொடுமையா கிடைச்சது. இருக்கு. பட் எஸ். கேபிடேஷன் ஃபீஸ் கேட்டிருந்தாங்க. ஐ திங்க் எனக்கு ஞாபகம் வந்து இட் வாஸ் லைக் 5 lakhs per year. ஸோ 5 வருஷம் கோர்ஸ்னா 25 lakhs ஆயிருக்கும். அது வந்து சத்தியமா எங்க ஃபேமிலியால அந்த டைம்ல சத்தியமா பண்ணியிருக்க முடியாது. அது எங்க வீட்லயுமே லைக் ஓப்பனா சொல்லிட்டாங்க. எங்களால சத்தியமா afford கூட பண்ண முடியாது. லோன் கூட எடுக்க முடியாது. ஏன்னா கொலாட்ரல்லாம் இந்த அளவுக்கு வைக்கவே முடியாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன் இன்ஜினியரிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணா பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சது. ஸோ அப்படி வந்து நான் ஓகே பயோ படிச்சதுனால பயோடெக் அப்போ பயோடெக் ரொம்ப அப் அண்ட் கமிங் ஃபீல்டுன்னு அப்போவே சொன்னாங்க. இன்னும் கேட்டா அப் அண்ட் கமிங் ஃபீல்ட் தான் சொல்றாங்க. ம். ஸோ அதுல வந்து போய் ஐ டிட் தட் அண்ட் ஐ திங்க் அது வந்து it was obviously way more economical and way more easier for my family to afford my education. So ஆக முதல்ல லோன் தான் எடுத்தேன். ம். பட்
நான் கொஞ்சம், எங்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் சிப் இன் பண்ணாங்க. என் ஆமா. பாட்டி, கொஞ்சம் அப்படியே இல்ல இந்த ஃபேமிலி எஜுகேஷன் எல்லாருமே லோன் கொஞ்சம் பத்தி சிப் இன் நானுமே பண்ணாங்க. பேசலாம்னு தான் இருந்தேன். லைக் அது அந்த பிஜில கவர் பண்ணணும். ஏன்னா நான் ம். அதுக்கு தான் லோன் எடுத்தேன். ஆமா. அதுதான் யாஹ்! மேஜர் இது. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் பிக் லோன் அண்ட் மை ஃபர்ஸ்ட் பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஹேண்ட்லிங் இட் ம். கம்ப்ளீட்லி பை கரெக்ட், மைசெல்ஃப்ன்னு கரெக்ட், நெனைக்கிறேன். கரெக்ட். எல்லாருக்குமே அது ஃபர்ஸ்ட் பிக் யாஹ்! இதுவா இருந்திருக்கும்னு ஸோ நெனைக்கிறேன். யூஜி பார்த்தீங்கன்னா, எனக்கு எங்க அக்காவுக்கு வந்து ஃபுல் ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. ஏன்னா, அவ வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்டு ஜெனரலி நல்லா படிக்கிறவ. அ ஐ மீன் நானும் ஓரளவுக்கு படிப்பேன். பட் அவ வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரின்னு சொல்ல வரேன். ஸோ அவளுக்கு வந்து ஃபுல் ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. அப்ப எனக்கு வரும்போது தான் எங்க வீட்ல வந்து ஆப்வியஸ்லி இவ்ளோ பணம் இல்ல தம்பி அப்படின்னு. பை த வே ஐ திங்க் ஐ டிட்ன்ட் டிஸ்க்ளோஸ் இட் லைக் எனக்கு சின்ன வயசுல அப்பா, அம்மா இல்ல. ஸோ நான் வளர்ந்ததெல்லாம் எங்க பாட்டி அண்ட் எங்க சித்தப்பா அவங்க தான். ஸோ அப்போ ஒரு இன்ஜினியரிங்கா இல்ல ஆர்ட்ஸா அப்படின்னு வரப்போ ஃபினான்ஷியலி ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஸோ என்ன வந்து ஒரு ம். டிப்ளோமா சேர்க்கலாம். டிப்ளோமா அப்போ வந்து கம்பேரிட்டிவ்லி சீப்பர்ல ஒரு இன்ஜினியரிங் அதெல்லாம் இருக்கும்போது. ஸோ ம். அங்க போய் நான் ஆமாமா. அந்த தரமணி சென்ட்ரல் பாலிடெக்னிக் இது என்ட்ரன்ஸ்க்குலாம் போய் உட்காந்து நான் வாங்கின ம். அமேசிங்கான மார்க்குக்கு வந்து அங்க கிடைக்கும். பட் ஓ! ரிஜெக்டட் தேர். அப்புறம் அ லக்கிலி எங்க அப்பா எப்பயோ ஒரு லேண்ட் வாங்கி போட்டிருந்தாரு. அத ம்ஹ்ம். விக்கலாம் அப்படின்னு எங்க சித்தப்பா டிசைட் பண்ணி, சரி ஓகே. நான் வந்து இன்ஜினியரிங் தான் படிப்பேன் அப்படின்லாம் இது பண்ணதுனால, சரி போய் தொல அப்படின்னு அத வித்து ம். அ இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. ஸோ அப்போ அப்போ ம். அது அது படிக்கிறோம் எல்லாம் ஃபைன். பட் தட் டாட் மீ ரைட் லைக் இந்த மாரி ஒரு 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 அசெட் இருக்கு. அது எங்க அப்பா என்ன நெனச்சு ம். வாங்குனாரு என்னலாம் தெரியல. பட் எதுக்கோ யூஸ் ஆகுதுல்ல. அதெல்லாம் தான் ஓகே. அப்ப ம். அப் ஐ திங்க் ஐ கேன் ஷேர் த நம்பர்ஸ் ஆல்சோ ரைட். ஸோ 2003 ஆமா. அப்பதான் நம்ம இன்ஜினியரிங் படிச்சோம். அப்போ வந்து 2003 அந்த தான். நிலம் வந்து 3,00,000க்கு ஏதோ வித்தாங்க. ஸோ என்னுடைய 4 ம். இயர்ஸ் எஜுகேஷனும் அதுல கவர் ஆச்சு. பிளஸ் ம். முடிச்சுட்டு வரும்போது என்னோட பைக் வாங்குறதுக்கும் அதே பைசா தான் யூஸ் ஆச்சு. ஸோ அது இன்னொரு ஒரு ம். பாட்காஸ்ட்ல மோட்டார் சைக்கிள் டைரீஸ்ன்னு வருது. அந்த ஸ்டோரீஸ்லாம். ம். அது ஹெல்ப் ஆச்சு. பட் அந்த ஒரு 2007, 8 அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 50,00,000ன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபியூ இயர்ஸ்லயே வந்து பயங்கர குரோத் ஒரு ரூ. 1,00,00,000 அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கெல்லாம் வந்து எங்க வீட்ல ஒரு ம். சிலர்லாம் ஃபீல் பண்ணாங்க. ஐயோ! அத விக்காம இருந்திருக்கலாமே. பட் எனக்கு அந்த மாரி தோணல. அது இல்லன்னா நான் படிச்சிருக்கவே மாட்டேனே. ம். படிச்சதுனால தான் படிச்சிருக்கவே முடியாது. எனக்கு என்னென்னவோ டோர்ஸ் ஓப்பன் ஆச்சு. என்னால இப்ப இங்க யுஎஸ் வரைக்கும் வர முடிஞ்சது. ஸோ எல்லாமே நம்ம வந்து பாசிட்டிவாவும் அந்த மாரி திங்க் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த யுஜி காலேஜ் டைம்ல நடந்தது. வி ஆர் லைக் ஃபாலோயிங் தட் ஸ்ட்ரக்சர்ல அதுக்காக ஐ அம் ஜஸ்ட் ஷேரிங். ஸோ பட் யாஹ் இட் வாஸ் ஆல் லைக் அண்ட் அப்பதான் அந்த ஒரு நிலம் வைக்கும்போது, அது அப்பதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பேங்க்குக்கு போய் நம்ம பேர்ல ஒரு இது அக்கவுண்ட்ன்னு ஓப்பன் பண்றாங்க. ஒரு பாஸ்புக்ன்னு நம்ம பேர்ல ஒரு கிரியேட் ஆகுது. எதுவுமே தெரியாது. நம்ம நம்ம அது சொல்லணும்னு நெனச்சேன். நம்ம ஸ்கூல் சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் சோ பேட் இன் டீச்சிங் இந்த ஃபினான்ஸ். ப்ராபப்ளி இப்ப இருக்கிற சிலபஸ் எனக்கு எப்படின்னு தெரியல. அட்லீஸ்ட் வென் வி ஹேட் இந்த மாரி எங்களுக்கு ஒரு ஒரு டீச்சர் சொன்னாங்கன்னு சொன்னேன்ல, 1 கிராம் தங்கம் வாங்குங்கன்னு. அவங்க தங்கமா இந்த மாரி ஏதோ சொன்னாங்க. ம். பட் ஜெனரலி இந்த ஃபினான்ஸ் ஹவ் டூ ஹேண்டில் மனி, பெர்சனல் ஃபினான்ஸ் 0. நம்மளுடைய சிலபஸே வந்து டோட்டல் யாஹ்! வேஸ்ட். ஹோப்ஃபுல்லி இப்ப எல்லாம் மாறியிருக்கும்னு யாஹ்! நெனைக்கிறேன். ப்ராபப்ளி யாராவது ரீசென்ட்டா படிச்சு வெளில வந்தவங்க ஏதாவது சொன்னா தான் நமக்கு தெரியும்னு நெனைக்கிறேன்ல. ஆர் நம்ப பேட்ச் பசங்க அ இந்தியால யாராவது படிக்கிறாங்கன்னா, மேபி அவங்க கிட்ட தான் கேட்கணும்னு யாஹ்! நெனைக்கிறேன். எப்படி இருக்கு அவங்க பசங்களுக்கு அதேதான், அங்கன்னு. அதேதான். பட் ஐ ஆல்சோ ஃபீல் லைக் மோர் தென் டிபெண்டிங் ஆன் ஸ்கூல், ஐ திங்க் திஸ் இஸ் ஆக்சுவலி சம்திங் இது வந்து சத்தியமா ஒரு லைஃப் ஸ்கில் மாரி தான் பார்க்கணும். எப்படி நம்ம ஸ்விம்மிங் அந்த மாரி ஒரு லைஃப் ஸ்கில் பசங்களுக்கு நம்மளுக்கு சொல்லிக் குடுக்கணும்னு நெனைக்கிறோமோ, மேனேஜிங் யுவர் மனி ஐ மீன் நீ யோசிச்சு பாரு. நம்ப எல்லாருமே ஓகே. ஐ நோ வி ஆர் கொஞ்சம் ஜம்பிங் அக்ராஸ். பட் நம்ப இப்ப எவ்ளோ ஃபினான்ஷியலி சாவியா யோசிக்கிறோம். இஃப் வி ஹேட் காட்டன் திஸ் நாலெட்ஜ் இன் ஆர் 20ஸ் ஆர் இன் ஆர் டீன்ஸ் நம்ம வந்து மேபி ஒரு பை நவ் நம்ம வந்து வேல கூட பண்ண வேணாமோ என்னமோ தெர்ல. ஐ அம் ஜஸ்ட் யாஹ்! சேயிங் ரைட். இந்த ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் ஏர்லியா கிடைச்சா கரெக்ட். வி குட் ஹவ் இல்ல நீ கம் சொல்றது எ லாங் 100%. வே. ஏன்னா, இங்க இருக்கிற பசங்கள பார்க்குறோம்னா, லைக் நான் சொல்றது இப்ப இங் இங் அ யுஎஸ்லயோ, கனடாலயோ, ஈவன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ம். பசங்க வென் தே ஆர் அட் ஸ்கூல் கோயிங் ஏஜ் அப்பயே ஒரு தெளிவான இது இருக்கு. லைக் இன்வெஸ்டிங் ஏன்னா அவங்களுக்கு காலேஜ்க்கான அந்த 529 கனடால என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. காலேஜ்க்கான அந்த யாஹ்! இன்வெஸ்டிங் இது இருக்குல்ல. அவங்கலாம் ஆர்இஎஸ்பின்னு சொல்லுவாங்க அதுல வந்து எங்களுக்கு. இன்வெஸ்ட் அ பண்றாங்க பேரண்ட்ஸ் ரெஜிஸ்டர்ட் அண்ட் எஜுகேஷன். யாஹ்! ஸ்காலர்ஷிப்க்கு ஒர்க் பண்றது டு பில்ட் தட் போர்ட்ஃபோலியோ எல்லாமே ரொம்ப தெளிவா அந்த ஒரு மணி லெசன் அண்ட் ஆப்வியஸ்லி ரைட் தே கோ அவுட் டு ஒர்க் டியூரிங் சம்மர் இந்த 14, 15, ம். 16 ஒரு மெக்டானல்ட்ஸ் யாஹ்! இருந்தாலும் சரி, கேஎஃப்சி யாஹ்! இருந்தாலும் சரி, தே ஆல் நோ ஹவ் டு ஹேண்டில் தேர் மனி. யாஹ்! ஐ திங்க்
ஸ்லோலி இந்தியா இஸ் கரெக்ட். பிகமிங் பெட்டர். பட் இன்னும் நிறைய பண்ணா நல்லா இருக்கும்னு தான் தோணுது. ஸோ தட்ஸ் அ வெரி குட் பாயிண்ட் தட் யூ பிராட். ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் இருக்கு. லைக் இந்த பாக்கெட் மணி, ஐ மீன் அகைன் வி ஷுட் கோ பேக் டு அவர் டைட்டில், பாக்கெட் மணி முதல் போர்ட்ஃபோலியோ வரை. காலேஜ் டைம்ல எனக்கு அந்த பாக்கெட் மணி கொடுப்பாங்க. ஈவன் ஸ்கூல் டேஸ்ல கூட கொடுப்பாங்க. ஒரு ஸ்கூல் டேஸ்லயே எங்க சித்தப்பாலாம் வந்து பாவப்பட்டு கொடுத்தாரான்னு தெரியல, ₹100 கொடுப்பாரு. ஏன்னா ஓ, அஹ், wow. எனக்கு 2 சித்தப்பா. ஸோ வீக்கெண்ட்ஸ் சம்டைம்ஸ் ஒரு சித்தப்பா வீட்ல இன்னொரு சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ பஸ் எல்லாம் புடிச்சு போகணும். பாவம் பசியில இருப்பான்னு சொல்லி இந்த ஒரு வாரத்துக்கெல்லாம் வச்சுக்கோடான்னு சொல்லிட்டு ₹100 கொடுப்பாரு. நான்லாம் வந்து அந்த ம், வேல்யூ எதுவுமே தெரியாது நமக்கு. லைக் இத வச்சிருந்து ம், சாப்பிடணும். அத வந்து கரெக்ட்டா வி ஹேவ் டூ லைக் திங்க் அபௌட் அவர் ஃபியூச்சர். அதாவது ஃப்ரைடே, சாட்டர்டே எல்லாம் நமக்கு தேவை அப்படின்லாம் மண்டே அன்னைக்கே எல்லாம் என்னென்ன 5 ஸ்டார் லைக் கோக்கு, மத்தவங்கலாம் ட்ரீட் எல்லாம் மண்டே அன்னைக்கே ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு டியூஸ்டேவே சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து ம். லைக் இட் டாட் மீ வெரி ஏர்லி எப்படி வந்து நம்ம ஒரு ஒரு பிளான் பண்ணணும் அண்ட் எடுத்தோனே எல்லாத்தையும் செலவு பண்ணிடக்கூடாது அப்படின்றது வந்து அந்த சின்ன வயசுலயே நான் பண்ண மிஸ்டேக்ஸ்னால. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் இந்த லேர்னிங். நீ இது சொல்லும்போது எனக்கு எனக்கு இன்னொரு இது இன்சிடென்ட் ஞாபகம் வருது. ஐ திங்க் இது அதர் எண்ட் ஆஃப் தி ஸ்பெக்ட்ரம். ஐ திங்க் நீ இப்ப ஐம் ஜஸ்ட் கோரிலேட்டிங் திஸ். ஓகே, இப்ப நீ சொன்ன இது பார்த்தனா அது வந்து உன் பர்சனாலிட்டி ட்ரெய்ட்டா கூட இருக்கலாம். மேபி நீ வந்து பணம் மட்டும் இல்ல, லைக் எது வந்து லைக் உனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அப்போ பர்த்டே போது யாருக்காவது பர்த்டேனா கிளாஸ்ல போய் எல்லாருக்கும் ஒரு பென்சில் இல்ல ஒரு டாஃபி வாங்கி ம்ஹ்ம். கொடுப்போம்னு நினைக்கிறேன் ம்ஹ்ம். இல்ல. இல்ல இது ஒரு எலைட் எல்லாருக்குமே ஸ்கூல்ஸ்ல கிளாஸ்ல நடக்கும்னு எல்லாருக்கும் நெனைக்கிறேன். ஒரு ஒரு எங்க பென்சில். ஸ்கூல்ல அதெல்லாம் கிடையாது. ஒரு சாக்லேட் குடுத்தா பெரிய விஷயம். எங்க ஸ்கூல்ல ஒரு பென்சில் குடுப்பாங்க. என்ன பெரிய பென்சில்லாம் இல்ல, நட்ராஜ் பென்சில் இல்ல கேம்லின் பென்சில் குடுப்பாங்க. கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். நான் ஆர் எல்லாரும் கலெக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. நான் வந்து கலெக்ட் பண்ணுவேன். யாராவது குடுத்தாங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ எனக்கு வந்து என் ஸ்கூல் லைக் ஐ திங்க் 7த்தோ 8த் கிரேட் முடியும்போது ஒரு ஃபுல் பென்சில் பாக்ஸ் ஃபுல் ஆஃப் நியூ பென்சில்ஸ், அப்படியே பிராண்ட் நியூ பென்சில்ஸ் இருக்கும். அது ஆக மொத்தத்துல அது நான் கலெக்ட் பண்ணி வைப்பேன். என் வீட்ல டேய் யூஸ் பண்றான்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல நான் கலெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணிட்டே இருந்தேன். ஆக மொத்தத்துல எங்கேயோ ஒரு நாள் இந்த சென்னை ஃப்ளட்ஸ் வரும்போது ஏதோ ஒரு வாட்டி ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. ஓ! எங்க போச்சுன்னு கூட தெரியல. ஓகே. ஸோ எனக்கு வந்து அதுலேருந்து லெசன் என்னன்னா, ஓகே, சேவ் பண்றது இம்பார்ட்டன்ட். பட் அட் த சேம் டைம் யூ ஷுட் ஆல்சோ லேர்ன் டு யூஸ் இட். அது அண்ட் நீ சொல்ற எக்ஸாம்பிள் பார்த்தா தேர் ஆல்வேஸ் பி பீப்புள் ஹூ வில் ஓ, அதோட வேல்யூ தெரியாம டக்குன்னு அப்படியே உடனே செலவு பண்ணிடுவேன். அந்த பேலன்ஸ், ஹவு டு யூ ஸ்ட்ரைக் தி ரைட் பேலன்ஸ்? ரொம்பவும் சேவ் பண்ணக்கூடாது. At the same time, how do you also live your life at that moment? I think அது I know we will eventually touch. ஐ வாண்ட் டு Yeah. ஷேர் ஒன் மோர் இன்சிடென்ட். கொஞ்சம் ஜம்பிங் அஹெட் தான். பட் ஆஸ் யூ செட் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி போய்க்கலாம். நோலன் படம் மாரி அப்படி ஒரு என்ன சொல்றது? முன்னாடி பின்னாடி ஜம்ப் பண்ணி பட் கடைசில எல்லாத்துக்கும் Yeah. இப்ப ஆக மொத்தத்துல பண்ணணும். எல்லாத்தையும் ஆமா. கன்ஃப்யூஸ் தான் பண்ண போறோம். இல்ல ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஜாப்ல இருக்கும்போது ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ரைட். நம்ம எல்லாமே ஓரளவுக்கு ஒரே பேக்ரவுண்ட்ல தான் வந்திருப்போம். ஸோ அப்போ ஹி வாஸ் ஆஸ்கிங் ஒரு அட்வைஸ் மாதிரி. வந்து இந்த ஒரு ப்ளூடூத் ஹெட்செட். இப்ப ப்ளூடூத் ஹெட்செட் ரொம்ப நார்மல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கயேன். அப்போ 2007, 8 காலத்துல அது ஒரு பெரிய அமௌண்ட். அது வந்து வாங்கலாமா? வேணாமா? அப்படின்னு என்கிட்ட வந்து சஜஷன் கேட்டான். நான் அவன்கிட்ட வந்து, "நீ நாளைக்கே செத்து போயிட்டீன்னா என்ன பண்ணுவ? நீ ஃபீல் பண்ணுவியா இல்லையா? இன்னைக்கு உனக்காக கொஞ்சம் வாழ்." அப்படின்னு அதனால அவன் வாங்குனான். ஸோ ஆஸ் வி சே ரைட், வி ஹேவ் டு லிவ் அவர் லைஃப் ஆல்சோ லிட்டில் அண்ட் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங் அது 2மே ஒரு மாரி பேலன்ஸ் பண்ணி தட்ஸ் 2மே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரெக்ட். ரைட். ஸோ லெட்ஸ் கம் பேக் டு அவர் Yeah. யூஜி லைஃப். நவ் லைக் வி டைம் பேக். Uh, ஸோ அகைன் இங்கேயும் ஒரு பாக்கெட் மணிலாம் பார்த்தீங்கன்னா, அப்போ ₹100 குடுத்தாங்க. பட் காலேஜ் டைம்லலாம் வந்து டெய்லி ₹10 கிடைக்கும். அன்னைக்கு சாப்பாட்டுக்கு ₹10 அப்படின்னு குடுப்பாங்க. தட் ஆல்சோ டாட் mm, மீ ரைட். அந்த ₹10 வச்சு தான் அன்னைக்கு லஞ்ச் எங்களுடைய கேன்டீன்ல ₹10க்கு ஏதாவது கிடைக்கும். வி ஆல் லைக் பூல் இன் mm, டுகெதர் லைக் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டு சாப்பாடு ஆர் லைக் கேன்டீன்ல எல்லாம் உட்காந்து சாப்பிடுறது அது நல்லாருக்கும். பட் அந்த ₹10 வச்சே மேனேஜ் பண்ணுவோம். அத வச்சே படத்துக்கு போவோம். சத்யம் தியேட்டர்ல போய் லைன்ல நின்னு mm. வாங்குனா ₹10 டிக்கெட் கிடைக்கும். அந்த டைம்ல இந்த காலேஜ் டைம்லயுமே இந்த பாக்கெட் மணிலாம் ஓரளவுக்கு வந்து இட் ஹெல்ப். அட்லீஸ்ட் நான் சொல்றது யூஜி டைம்ல சொல்றேன். பெட்ரோல் போடுறதுக்குமே போய் வண்டிய போய் நிறுத்திட்டு ஃபுல் டேங்க்லாம் போடுற அளவுக்குலாம் காசு இருக்காது. ₹20 அவன் மேல கீழ பார்ப்பான். அப்ப ஐ திங்க் ஆமா. பெட்ரோல் வாஸ் லைக் ஒரு லிட்டர் எவ்வளோ ₹50 தான் இருந்ததுன்னு நெனைக்கிறேன். அந்த டைம்ல 2007. அந்த மீம் மாரி தானே. ₹10க்குலாம் போட்டுருக்கேன். பெட்ரோல் விலை இருந்தா எனக்கு என்ன? நான் ₹20க்கு தான் ஆமா. போடுவேன். ஐ மீன் பை த வே வண்டியே எங்கள்து தான் இருக்காது. அ ஏதாவது கிளாஸ்ல இருக்க பொண்ணுங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி படத்துக்கு போறதுக்கு வாங்கிட்டு, இந்த ஸ்பென்சர் பிளாஸா ஆப்வியஸ்லி ஃப்ரீ. அதுவும் உள்ள ம். நிறுத்த மாட்டோம் பார்க்கிங். வெளியில நிறுத்திட்டு அப்புறம் உள்ள போவோம். பார்க்கிங் காசு குடுக்க தேவையில்ல. அப்புறம் நவ் வி வில் கெட் பேக் டூ அவர் இதுல ஃபர்ஸ்ட் ஜாப்.
ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் சேலரியில ஃபர்ஸ்ட் நீ என்ன வாங்கின? ஃபர்ஸ்ட் சேலரியில நான் வாங்கினது வந்து ஒரு ஆக்சுவலி அது அந்த இது பேர் மறந்துருச்சு. ஐபாட் என்னால வாங்க முடியல. ஏன்னா அவ்ளோ காசு இல்ல. ஐபாட் அப்பதான் வந்தது. ஐ திங்க் 2007, 2008ல தானே வந்தது. ஆப்வியஸ்லி ஐபாட் ஆப்பிள் ஐபாட் வாங்குற அளவுக்கு வி எனக்கு ஹேவ் காசு டு இல்ல. பி இன்ஃபாக்ட் நான் என்னோட ஃபர்ஸ்ட் சம்வாட் சேலரியே கிளியர்ன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐபாட் வந்து கரெக்ட். 2004 ஆர் 5. நீ பேசிட்டே இரு, நான் கரெக்டான இதை அந்த பார்த்துக்கிறேன். டைம்ல வந்து காலேஜ்ல வச்சிருந்தாங்க. என்னோட பணக்கார ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீயே வச்சிருந்தாங்க. பணக்காரன் தான்டா. ஆ ஏய் சோ அப்போ பார்த்தா ஐ 2000 குடன்ட் என்னோட ஃபர்ஸ்ட் ஓ சேலரியில பை பண்ண த வே முடியல. ஓ நைஸ். ஓகே, ஐ கேனாட் டிஸ்க்ளோஸ் இது, பட் 2001 ஐபாட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஐ மீன் டிஸ்க்ளோஸ் பண்றது நான் தனியா உனக்கு பாரு. பிங் பண்றேன் யா ஏன் அப்படின்னு. ஐபாட் ரிலேட்டட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டஃப், பட் ஓகே, இட்ஸ் ஓகே, கோனா பி லைக் சம்வாட் பர்சனல். ஓகே, யா ஓகே. ஓகே. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஏன்னா நான் அஹமதாபாத்ல இருந்தேன். டெய்லி என்னோட அஹமதாபாத் சிட்டில தங்கிட்டு இருந்தேன். பட் என்னோட ஆஃபீஸ் வந்து லைக் இட் வாஸ் 50 கிலோமீட்டர்ஸ் அவே. ஸோ டெய்லி 100 கிலோமீட்டர்ஸ் கம்யூட் பண்ணுவேன். ஃபேக்ட்ரியில தான் ஜாப். ஸோ இட் வாஸ் லைக் ஆல்மோஸ்ட் 1 1/2 ஹவர்ஸ் ஈச் வே, 3 ஹவர்ஸ். ஸோ பாட்டு கேட்கலாம், போற வழியில மொக்கையா இருக்கும். ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் குஜராத்தி பேசுவாங்க. எனக்கு ஒரு வார்த்தை தெரியாது. நானும் ஏதோ என் புரோக்கன் ஹிந்தி வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வாங்கலாம், அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு கம்பெனி இருக்கும், மியூசிக் கேட்டுட்டு போகலான்னு ஒரு ஸ்க்ரீன், ஒரு ஐ திங்க் 3 இன்ச்சோ 4 இன்ச் ஸ்க்ரீன், அந்த ஐபாட் வீடியோஸ்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும்ல, அதோட சிமிலர் மாடல் கிரியேட்டிவ்னு ஒரு பிராண்ட் இருந்தா. யா ஸோ அது வாங்கினேன். ₹6000 அது. லைக் என்னோட ஃபர்ஸ்ட் சம்பளம் 8000, 6000க்கு அது வாங்கினேன். நைஸ். ஐபாட்னோனே இன்னொரு இன்சிடென்ட் ஸோ ஞாபகம் வருது. பேர் சொல்ல முடியாது. ஸோ உனக்கு தெரியும். நம்ம ஆளு ஒருத்தரு, நம்ம கூட படிச்சவரு. ஸ்டீவ் ஜாப்ஸ் இறந்த அன்னைக்கு ம். ஸ்டேட்டஸ்லாம் அ, போட்டிருந்தாரு. அ, ஐபாட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவரு அ. வந்து மெட்ராஸ்க்கு நான் வண்டி ஓட்டிட்டு போனேன். எனக்கு உடனே ஐபாட்னே வைப்பானான்னு தெரியல. இந்த எபிசோட பார்ப்போம். கேட்டுட்டு வந்து திட்டுறான் நானு. ஆமா. கேட்டுட்டு இதுக்காகவாது வந்து திட்டுட்டோம். கேட்கலாம்ல. We will get one more listener. ஆமா, ஆமா. இன்ட்ரஸ்டிங். ஸோ நான் என்னோட ஃபர்ஸ்ட் சேலரில என்ன வாங்குனேன்னா, எனக்கு அப்போ சேலரி வந்துட்டு 18,000 20,000 எனக்கு கரெக்ட்டா தெரியல. ஐ திங்க் டேய்! நீ தான்டா பணக்காரன் டேய் அப்போ. நீ வந்து ரூ. 8,000 வாங்கிட்டு இருந்தேன் நான். 2007ல தானே சொல்ற? ஆமா. ஓ! அந்த ஃபார்மா கம்பெனிலாம் அவ்வளோதான் குடுப்பாங்களா? என்ன? ஓகே. உனக்கு எவ்வளோ குடுப்பாங்க? ஐடி மாரி ஸோ குடுப்பாங்கன்னு நெனச்சியா? ஐடில ஐ மீன் அப்ப குடுத்தது தான் இன்னி வரைக்கும் குடுக்குறானுங்க. 3.4 லேக்ஸ் பெர் ஆனம். ஏய் பட் அது அப்போலாம் பெரிய பெரிய அமௌண்ட். அமௌண்ட்ரா? 18 டேய் நான் பெரிய அமௌண்ட் இல்லன்னு யா. சொல்லல. அத கேளு. ஸோ ஐ திங்க் 18,000 20,000 ஏதோ சேலரி கிரெடிட் ஆயிடுச்சுன்னு எஸ்எம்எஸ் வந்தது. நேரா போனேன். பூர்விகா மொபைல்ஸ் பக்கத்துல இருக்கிற ஏடிஎம்ல போயிட்டு ஐ திங்க் 2, 3 தடவ வித்ட்ரா பண்ணேன். ஃபுல் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணி செக் பண்ணி. ம், Sony Ericsson ம். K850i. ஏன்னா அது வந்து ஸ்பெஷலி அந்த சைபர் ஷாட் கேமராவும் அந்த ஃபோனுக்குள்ளேயே கேமரா. அப்படியே மெர்ஜ் பண்ணி வச்சிருக்கானுங்க. நம்ம தான் ஃபோட்டோகிராஃபிக்குள்ள இறங்க போறோம் அப்போ. அப்ப டிஎஸ்எல்ஆர்லாம் நம்ம கையில இல்ல. சோ இத ம். வச்சே நம்ம எடுப்போம் அப்படின்னு ஃபுல் அமௌண்ட் செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்ல எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மாச சம்பளம் எங்க ஏதாவது ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து வருவோம். என்னடா பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. அந்த போன செம திட்டு. ஆகா அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே எங்க சித்தி சொன்னாங்க. இவன் வந்து உருப்பட மாட்டான். இவன் பேர்ல ஒரு ம். சிட் ஃபண்ட் சொல்லுவாங்கல்ல, சீட்டு போடுங்க. மாசம் மாசம் ₹5,000 ₹10,000 இவன் சம்பளத்துல இருந்து அவனே கட்டட்டும். அவன் பேர்லயே போடுங்க அப்படின்னு எங்க சித்தப்பாட்ட சொன்னாங்க. அப்ப எனக்கு வந்து காண்டா தான் இருந்துச்சு. இட் ஹெல்ப் மீ ம். மெனி இயர்ஸ் லேட்டர் வென் ஐ ஜாயின் பிஜி. ஸோ அந்த சீட்டு போட்ட ம். பணத்த வச்சு நம்ம காலேஜ் ஃபீஸுக்கான அந்த இனிஷியல் இதெல்லாம் நான் என்னோட சொந்த பைசால அது குடுக்கும்போது அப்பதான் எனக்கு தெரிஞ்சு ஓகே ஃபைன். இப்படிதான் நம்ம வந்து லைஃப்ல இருக்கணும். வெட்டித்தனமா வந்து செலவு பண்றதுக்கு இது பண்ண ஐ மீன் ஆப்வியஸ்லி பேலன்ஸ் இருக்கணும். பட் அந்த ஒரு சேவிங்ஸ் பண்ணது இட் ஹெல்ப் மீ. அண்ட் அந்த சிட் ஃபண்ட்னா என்ன? நெறைய இந்த வுட்டுட்டு ஓடுற அந்த இதெல்லாம் வேற கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப சிட் ஃபண்ட் இவன் மகாநதி படம்லாம் நம்ம பார்ப்போம்ல. ஆமா. அதெல்லாம் ஆமாமா. எனக்கு பயமா தான் யா. இருந்தது. பட் சின்ஸ் அவங்க ஹேண்டில் பண்றதுனால ப்ராபப்ளி கொஞ்சம் ட்ரஸ்ட்வொர்த்தியான பெர்சன்ஸ்ன்னு அவங்க நெனச்சாங்களா எனக்கு தெரியல. ஐ வுடன்ட் அட்வைஸ் சிட் ஃபண்ட்லாம். பட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ம். அதுனா யா. என்ன? அப்படின்னா என்ன? ஸோ அந்த சிட் ஃபண்ட் ஃபார் யூ கைஸ் டோன்ட் நோ ஒரு ஒரு கோ-ஆப் மாரி சொல்லுவாங்கல்ல. லைக் ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் வில் கம் இன் பூல் இன் மனி டுகெதர். ஸோ அந்த மந்த்துக்கே ஒரு தேவையா இருக்கிறவங்க, இப்போ ஃபர்ஸ்ட் மந்த்தே ஒருத்தவங்களுக்கு தேவைன்னா, தே வில் பே லைக் மோர் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டா லைக் ஐ மீன் அந்த ஃபீஸ் மாரி டு ஹேண்டில் ரைட். அண்ட் தே வில் டேக் அவுட் ஆமா, த பல்க் ஆமா. ஆஃப் த அமௌண்ட். கடைசியா வரவங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட சேர்ந்து நெறைய ஐ மீன் அந்த அக்யூமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டோட கிடைக்கும். அந்த மாரி. இட்ஸ் அ குட் ஐடியா. பட் நெறைய ஸ்கேம்ஸும் இருக்கு. அதனால நீங்க போடுறதா இருந்தா பார்த்து போடுங்க லிசனர்ஸ். டோட்டலி அன்ரெகுலேட்டட் யா, இண்டஸ்ட்ரி. யா, யா. ஸோ இதுதான் எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் சேலரி இன்னைய வரைக்கும் வருது. இந்த கிரெடிட் கார்ட்ஸ் அந்த டைம்ல அதெல்லாம் வந்ததா? லைக் உனக்கு ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்ட், ஹவ் டு யூ டீல் வித் கிரெடிட் கார்ட்ஸ் அதெல்லாம்?
அப்போ ஏன்னா ஆப்வியஸ்லி வென் யூ earn லைக் உடனே வந்துருவானுங்கல்ல அந்த வாசல்லையே ஆஃபீஸ் வாசல்லையே. யா அது ஆக்சுவலி மேபி ஐடி கம்பெனில நடந்திருக்கும். எனக்கு வந்து நான் ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஆமா, நீ ஆர்என்டில இருந்தேன். குக்கிராமத்துல அதனால இருந்த. ஆமா அப்பச்சி குக்கிராமத்துல எவனும் அப்பச்சி வரல. வந்து அங்க ஒரு குஜராத்தை வந்து இழைச்சி இழைச்சி அப்பதான் பில்டிங் பிளாக்ஸ் பண்ணி ஆமா. இருந்திருப்பாரு. ஓகே ஓகே. ஸோ நான் வந்து ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணேன். ஸோ பேங்க்ல டெபிட் கார்டு மட்டும் தான் வச்சு ஐ வாஸ் ரன்னிங் இட். பட் ஐ திங்க் எனக்கு லைக் நான் சொன்ன மாதிரி ஐ திங்க் அந்த பென்சில் கதையிலேருந்து ஒரு சேவிங்ஸ் மென்டாலிட்டி எப்பவுமே இருந்திருக்கு. லைக் அது ஐ திங்க் அது பர்சனாலிட்டி வைஸ் சின்ன வயசுல இருந்து. ஸோ எப்பவுமே நான் ஈவன் தோ ஐ வாஸ் ஏர்னிங் ஒன்லி 8,000 ஐ திங்க் நான் கம்பெனி ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ஹைக்லாம் வந்து அப்பவும் 9,500 ஏதோ அந்த மாதிரி தான் இருந்தது. பட் கன்சிஸ்டன்ட்லி எனக்கு below 50% of my income that I always make. And இப்போவும் I feel like that is something அவ்ளோ like maybe 50% இருக்காது, maybe 40% I always end up saving. ஸோ என்னோட லைஃப் ஸ்டைலே எப்பவுமே ஒரு ஓகே நான் எவ்வளோ 10,000 சம்பாதிக்கிறேன்னா 5,000 ரூபாய் கீழே தான் ரிமைனிங் தட் ரிமைனிங் அமௌண்ட் வில் ஆல்வேஸ் பி டுவர்ட்ஸ் சேவிங் ஆர் இன்வெஸ்டிங் ஆர் வாட் எவர். ஸோ அப்போ வந்து நான் வந்து அஹமதாபாத்ல எனக்கு சாட்டர்டே சண்டே என்ன பண்ணணும்னே தெரியாது. ஆப்வியஸ்லி எவ்வளோ நேரம் தான் பாட்டு கேட்போம். ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப கிடையாது. ஸோ நிறைய போய் இந்த இதுலலாம் போய் புக் எடுக்க ஆரம்பிப்பேன். ஸோ அப்போ ஒரு வாட்டி இந்த ரிச் டேட் புவர் டேட் டாப் செல்லர்ல பார்த்தேன் பை த வே இட்ஸ் a அந்த bad புக். book. I mean ஆமா, இட்ஸ் a அந்த very bad ஏஜ்க்கு book, இட்ஸ் ஃபைன். but it was a very inspiring book. It was a very inspiring book for someone who has come from southern part of India and who was always told நீ படிச்சாதான் உன்னால முன்னேற முடியும், படிச்சாதான் உன்னால பணக்காரன் ஆக முடியும்னு. That was an eye-opening book. But I wouldn't like I think obviously once you keep learning more, you will also question the guy who wrote the book. That's a different thing. But it was still nonetheless an eye-opening book. Okay, business and invest பண்ணி building assets and the basic principles still remain the same, right? ஸோ அதெல்லாம் பண்ணி யூ கேன் ஆல்வேஸ் க்ரோ யுவர் வெல்த், கம்பவுண்ட் யுவர் வெல்த். அது அங்கேருந்து தான் புரிய ஆரம்பிச்சு. அந்த புக்கு படிச்சுட்டு ரொம்ப அப்படியே இன்ஸ்பயர்டாக இருந்தது. ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இல்லை ஏதாவது சொந்தமாக பண்ணணும், இல்லை ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு தெரியல. ஸோ அப்படி யோசிச்சு தான் நான் வந்து ஓகே நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பேச்செக் தான் அவ்வளோ செலவு பண்ணேன். அதுக்கப்புறம் அதர் பேச்செக்ஸ் ஐ ஸ்டார்டட் சேவிங். சேவ் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போதான் எங்கள் வீட்டில் பேசி எங்கள் அப்பா அம்மா சென்னையில் தான் இருந்தாங்க. ஸோ பேசி என்ன பண்ணுறதுன்னு கேட்டு ஓகே என்ன ஸ்டாண்டர்டா எல்லாரும் சென்னையில இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, எல்ஐசில போடுவாங்க, இல்ல LIC. கோல்ட்ல I இன்வெஸ்ட் wanted to talk பண்ணுவாங்க. about LIC also. Yes, யா yes. எல்ஐசில மாட்டாம யாருமே Yeah. இருந்திருக்க மாட்டாங்களே. ஸோ பட் கிரெடிட் கார்டு இது என்னோடது அது முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வில் கோ டு LIC. ஓகே ஓகே ஸோ அதான் கிரெடிட் சமவ் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ஒரு லெசன் மாதிரி இருந்தது. நிறைய அன்சாலிசிட்டட் கிரெடிட் கார்ட்ஸ் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பாங்கல்ல. ஐவ் சீன் மை அங்கிள்ஸ் ரைட் லைக் டு லிட்டரலி கத்திரிக்கோல் எடுத்து கட் பண்ணி இது பண்ணுவாங்க. லைக் நம்ம நம்ம அந்த நிறைய இது நம்ம இதில் வந்து நம்ம வந்து லைக் கிரிட்டிசைஸ் பண்ணுறதாலும் கடன் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு philosophy மெஜாரிட்டி ஆஃப் தமிழ் இது வந்து they follow. I mean obviously வட்டி வாங்குறாங்க எல்லாமே இது, பட் I'm just talking about majority, right? So credit card is a very good convenience. பட் அப்பையிலேருந்தே அந்த கிரெடிட் கார்டு மேலே ஒரு ஒரு சின்ன பயம் இருந்தது. ஏன்னா நம்ம ரொம்ப சின்ன பையனா இருக்கும் போதே என்னது இது ஒரு கத்திரிக்கோல் வச்சு வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அதுல என்ன இருக்கு அப்படின்னு when we start to learn about அந்த APR லைக் per year என்னென்ன நடக்குது அப்படிலாம் இது பண்ணும்போது யா லக்கிலி ரைட் டச் வுட் ஆல்வேஸ் அந்த மந்தோட இதை அதே கட்டிட்டு வி ஜஸ்ட் யூஸ் இட் ஃபார் த கன்வீனியன்ஸ் அண்ட் அது ஐ நெவர் பெய்ட் லைக் ஈவன் ஒரு டாலர் லைக் ₹1 எக்ஸ்ட்ரா ஃபார் மை கிரெடிட் கார்ட்ஸ். இப்போ ஹேவ் லைக் ஒரு 7-8 கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாத்தையும் அதை மேனேஜ் பண்ற அளவுக்கு அந்த ஒரு நாலேஜ். ஏன்னா அந்த பேக் ஆஃப் த மைண்ட் ஆல்வேஸ் இருக்கும். அந்த கட் பண்ண அந்த ஒரு அந்த சீன் ரைட் இட்ஸ் எச்ட் இன் மை மெமரி மாதிரி இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் வித் கிரெடிட் கார்டு. அண்ட் கிரெடிட் கார்டு பத்தி பேசும்போது கடன் அது பத்தியுமே அப்படியே கொஞ்சம் டச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அண்ட் தென் வில் கம் டு LIC. ஐ திங்க் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரிலேட்டட். உன் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஏதாவது நீ கடன் கொடுத்துருக்கியா? ஆர் ஒன்று அப்ரோச் பண்ணுவாங்களா கடன் தரேன்டா அப்படி இப்போ தரேன்டா அப்போ தரேன்டா தர்ம சங்கடமான நிலைமையெல்லாம் அந்த மாதிரிலாம் ஆக்கியிருக்காங்களா? இல்ல எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது இல்ல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி என் குரூப்லயே நான் தான் பிச்சைக்காரன். இருக்கலே இல்ல நீ கம்மியா இப்ப சொல்லும் சம்பாதிச்சிருக்கேன். போது தெரியுது. எஸ் எனிவே லைக் ஐ வாண்டட் டு ஷேர் ஃபியூ திங்ஸ். லைக் நான் வந்து ரொம்ப தெளிவா இருப்பேன். ஐ மீன் ஆப்வியஸ்லி
எல்லாருமே அ ஒ ஓரளவுக்கு எல்லாம் மிடில் கிளாஸ் ஆர் லைக் லோவர் மிடில் கிளாஸ் அந்த மாரி தானே இருப்போம். பெருசா கேட்க மாட்டாங்க. பட் ம். ஏர்னிங் அந்த அந்த ஸ்டேஜ்ல வந்தப்போ அ ஒரு சிலர் உரிமையோட வந்து கேட்பாங்க. பட் நான் ஐ பாயிண்ட் பிளாங்க் சே ம். "கடன் அன்பை முறிக்கும்" அப்படின்னு. யாருக்குமே நான் கடன் குடுத்ததில்ல. என்னுடைய ஓன் ரிலேட்டிவ்ஸ் என்னோட சொந்த மச்சானே வந்து கேட்பான். அவன்ட்டயே நான் சின்ன வயசுலயே நான் அவன்ட்ட சொல்லியிருக்கேன். "இல்லடா நம்மளோட இது வந்து ஸ்பாயில் ஆகும்." அப்படின்னதுக்கு ஒரு சில டைம் ஐ திங்க் லைக் காலையில குட்றா, நான் ஈவினிங்கே இது பண்ணிடுவேன். ஜஸ்ட் ஒரு ஒரு இது ஸ்டாப் கேப்புக்காக அவன கேட்கிறேன். கேஷ் ஃப்ளோ. ஏன்னா ஆமா. நம்ம 2 பேரும் ஒரே பேங்க்ல இருக்கோம். இது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைய வரைக்கும் அவனும் கேட்டதில்ல. அந்த அது வந்து மெயின்டெயின் ஆகுது. லைக் ஆல்வேஸ் ஐ திங்க் கடன் வந்து அன்பை முறிக்கும். ஐவ் சீன் சோ மெனி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் பிகம் ஸ்பாயில்ட் பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ். மனி இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ரெண்ட்ஷிப்ஸா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பா நோ, இருந்தாலும் ஐ சரி, அக்ரி. ஹேவ் டூ பி வெரி, வெரி கிளியர். ஹேவ் அ கிளியர் பவுண்டரி அதெல்லாம். பட் இவ்வளோ சொல்லிட்டு எங்க அக்கா கல்யாணத்துக்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் கடன் வாங்கி தான் அது இட் டுக் லைக் 6 மந்த்ஸ் டூ ரீபே. ஸோ என்னைக்குமே ஐ அம் லைக் ரைட், வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ரைட், யா யா ரைட். இல்ல, ஐ அக்ரி வித் தட் சென்டிமெண்ட். ஐ ஃபீல் லைக் மனி நம்ம வந்து எப்பவுமே வந்து ரிலேஷன்ஷிப்ப கெடுக்க வாய்ப்பு நெறையவே இருக்கு. எஸ்பெஷலி இஃப் பீப்பிள் டோன்ட் கீப் அப் தேர் ப்ராமிசஸ். அண்ட் முக்காவாசி டைம் அதுதான் ஆகும். ரைட்? ஏன்னா ஃபார் திங்ஸ் பியாண்ட் தேர் கண்ட்ரோல். ஸோ எப்பவுமே நம்ம அந்த கிளியர் கம்யூனிகேஷன் அண்ட் இது இருந்ததுன்னா நல்லதுதான். எனக்குமே லைக் இப்ப ஏதாவது ஒரு குரூப் ட்ரிப் இல்ல எங்கேயாவது ரெஸ்டாரண்ட் எல்லாரும் போய் சேர்ந்து சாப்பிடுறோம்னா, நான் யாராவது ஸ்ப்ளிட் பண்ணலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொன்னா கூட நான் வந்து லைக் நான் வந்து வீட்டுக்கு போனோனே, "ஏய் எவ்வளோ ஆச்சு சொல்லு, நான் அனுப்பிடுறேன்னு" சொல்லிட்டு நான் மறக்கிறதுக்கு முன்னாடி நான் அனுப்பிச்சுடுவேன். அண்ட் அதே பிஹேவியர் தான் நானும் எல்லார்கிட்டயும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். சில பேர்லாம் நைஸா, நீ போடு அப்புறம் குடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே நைஸா மறந்துடுவாங்க. எனக்கு அது பிடிக்காது. சி ஓகே லைக் ஆமா. பட் அது மாரியும் இருப்பாங்க. இட் டேக்ஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்பிள். சோ ஐ திங்க் அது வந்து இவென்ச்சுவலி ஓவர் டைம் யூ வில் ஸோ நவ் வில் கம் பேக் டு எல்ஐசில. ஸோ ஆப்வியஸ்லி எல்ஐசி இஸ் அ பிக்கஸ்ட் ஸ்கேம் இன் இந்தியா. ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் இட். ஸோ ஆமா. உன்னோட எல்ஐசி ஸ்டோரி சொல்லு. அதுக்கப்புறம் நான் என்னோடத சொல்றேன். என்னோட எல்ஐசி ஸ்டோரி என்னன்னா, லைக் எங்க அப்பா கிட்ட கேட்கும்போது, ஆப்வியஸ்லி அவரு எடுத்தோனே அவர் எல்ஐசி ஏஜென்ட்க்கு தான் ஃபோன் பண்ணியிருப்பாரு. அவரு வந்து ஏதாவது ஒண்ணு தேவையில்லாம இந்த பிளான போடுங்க, அந்த பிளான அது ஐ கான்ட் ஈவன் எக்ஸ்பிளைன் வாட் தட் பிளான் இஸ். எனக்கு அந்த அளவுக்கு தான் நாலேட்ஜ் இருந்தது அத பத்தி. ஓகே, ஏதோ இயர்லி 5,000 இல்ல 10,000 ஏதோ போடுங்க. அதுக்கப்புறம் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இவ்ளோ வரும். அந்த மாரி தானே பிளான்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாரி தான் ஒரு பிளான்ல போட ஆரம்பிச்சேன். பட் ஐ வாஸ் ஸ்டில் நாட் எனக்கு வந்து அது I wasn't very happy. One, because I couldn't track it and I couldn't see the value appreciate or go up. ஸோ நான் வந்து ஓகே அப்பா கிட்ட கேட்க ஆரம்பிச்சேன். லைக் ஓகே நம்ம வந்து அங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்லயோ இப்ப ஏதாவது பேங்க் பக்கத்துல நான் ஆந்திரா பேங்க்ல தான் எங்க வீட்டு பக்கத்துல இருந்தது. ஸோ நாங்க ரொம்ப நாளா அங்க ஒரு என்னோட சின்ன வயசுல இருந்தே ஒரு எங்க அப்பா அம்மா சின்ன வயசுல இருந்தே அங்கதான் அக்கௌண்ட் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த பேங்க்ல இருந்து நாங்க போய் ஓகே பேங்க் எல்லாம் கோல்ட் காயின் விப்பாங்கல்ல. அந்த ஒரு நீட்டா லேமினேட்டடா வரும். ஸோ அந்த மாரி ஒரு 2, 3 ஒரு 10 இப்போலாம் எனக்கு கொஞ்சம் காசு சேர்ப்பேனும். ஒரு 3, 4 மாசத்துக்கு. ஒரு மாரி ஒரு கோல்ட் காயின் 10 கிராம் கோல்ட் காயின் அந்த மாரி வாங்கிட்டு இருந்தேன். 2007, 2008 அந்த டைம்ல. ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இது இன்டூ இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அண்ட் ஆப்வியஸ்லி எல்ஐசி ஸ்டோரி இங்க மட்டும் முடியல. நான் வந்து திரும்ப எம்பிஏ முடிச்சுட்டு ஆல்சோ திரும்ப வரும்போதும் ஒரு ஏடிசி எல்ஐசி இதுல வரும்ல. பெருசா இதுல லைக் மாட்டுனேன். சம்திங் எல்ஐசில போட்டா ஏடிசி. கரெக்ட். ஆமா, இப்ப அதெல்லாம் ஆமா. தூக்கிட்டாங்க. எனக்கு வந்து பிகாஸ் மை கரெக்ட். ஐ திங்க் அது வந்து நெறைய பேரு அத ஆ சொல்லி நம்ம வந்து எக்ஸாக்ட்லி. எல்ஐசில போட்டா யா யா அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லி போடுவாங்க. பட் யூ ஷுட் நெவர் லெட் தி டாக்ஸ் டெயில் வேக் தி டாக் ரைட் அந்த மாரி. அது அப்புறமா தான் புரிஞ்சது கரெக்ட். அந்த கத. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து அப்போ எல்ஐசில போடுற அளவுக்குலாம் என்ட்ட காசு இல்ல. அதான் நான் நெறைய செலவு பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல. பட் எங்க சித்தப்பா வந்து என்ன உட்கார வச்சு ஒரு நாள் அட்வைஸ் பண்ணாரு இந்த எல்ஐசி பத்தி. ஆப்வியஸ்லி எல்ஐசி இஸ் அ வெரி குட் கம்பெனி இன் த சென்ஸ் இட் கேவ் எம்ப்ளாய்மென்ட் டூ சோ மெனி பீப்பிள். அதாவது அந்த எல்ஐசி ஏஜென்ட்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அந்த ஏஜென்ட்ஸ் 1950ஸ்ல த த ரீசன் இட் வாஸ் ஸ்டார்ட்டட் அண்ட் இது அதெல்லாம் இட் வாஸ் குட். இப்போ வந்து இட்ஸ் பீயிங் யூஸ்ட் ஆர் மிஸ்யூஸ்ட் இன் அ டோட்டலி டிஃபரண்ட் டைரக்ஷன். அவர் வந்து அவரோட எல்ஐசியோட இதுவே காமிச்சாரு. நான் பல இதுக்கு முன்னாடி இந்த மாரி எல்ஐசி ஸ்டார்ட் பண்ணேன். இங்க பாரு நான் இவ்ளோ வருஷம் நான் இவ்ளோ போட்டுருக்கேன். சி த ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு காமிச்சாரு. நம்ம அந்த ஏஜ்க்கு வந்துட்டோம். ஓகே இவனுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அவரு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ ஐ வாஸ் லைக் கிரேட்ஃபுல் டு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. சோ அப்பதான் எல்ஐசி இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மென்ட்.
இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்ன? அப்படின்னு அப்பதான் அந்த அந்த டைம்ல தான் என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திருக்கோம். சுப்ரமணி பிளாக் அதெல்லாம் படிப்போம் நம்ம அப்போ. subramani.com இஸ் a வெரி குட் பட்டு. பட் டு freefincal.com அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சோம். ஸோ இன்ஸ்டெட் ஃப்ரீஃபின்கால். ஆஃப் எல்ஐசி டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் a மச் பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு இது பண்ணி அகைன் as I said ரைட் எல்லாமே இட்ஸ் a ஓஷன். ஒவ்வொரு டாபிக்குமே ஒரு 1 யா ஹவருக்கு பேசலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபியூச்சர் யா எபிசோட்ஸ்ல இது பண்ணுவோம். பட் கம்பேர்ட் டு எல்ஐசி நீங்க வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் போறது பெட்டர். ஸோ இதுதான் எனக்கு எங்க வீட்ல சொல்லிக் குடுத்தது. எல்ஐசி போகாத அப்படின்னா நெறைய மிஸ் செல்லிங்கும் பண்ணுவாங்க. இந்த மாரி நீங்க ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கே தெரியும். என் ஃப்ரெண்ட் கேட்டுட்டு இருப்பான். லைக் அவனுமே வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தான். அவன் என்கிட்ட மட்டும் வரமாட்டான். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டே அவன்ட்ட சொல்லிட்டேன். டேய் நான் வந்து வாங்க மாட்டேன்டா. எனக்கு வந்து இதுதான் என்னுடையது. ம். இது நீ வேற யார்ட்டயாவது இருக்குன்னா வச்சுக்கோ. பட் ஆப்வியஸ்லி அவன் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அதெல்லாம் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு செல் பண்ணான். அவனுக்கு ஒரு இஷ்யூ வந்தப்போ, அந்த கிளைம் செட்டில் ஆகுதப்போ கூடவே நின்னு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி ஹி என்ஷூர்ட் தட் கிளைம் காட் செட்டில்ட். அதெல்லாம் அவன் பண்ணான்னு வச்சுக்கயேன். ம். பட் ஜெனரலி ம். இந்த இன்சூரன்ஸ் அது எல்லாமே வந்து நமக்கு ஏத்த மாரி இந்த டெர்ம் இன்சூரன்ஸ் அந்த மாரி போயிடணும். ஆர் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட கரெக்ட். இந்த இன்சூரன்ஸ் வாங்குறது, விக்கிறது அதெல்லாம் ஐ மீன் பேசிக்கலி யா எனிதிங் மனி ரிலேட்டட் ஐ அவாய்ட். ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸா மட்டும் இருப்போம். அப்படின்றது மட்டும் தான் நான் வச்சிருக்கிறது. Yeah. No, and LICs are very, see, maybe I think எல்லாருக்குமே ஒரு 80% of the people that have bought LIC would have some sort of a complaint or negative experience. தான். I think it is mostly because of the people that are selling it. அவங்களுக்குமே half baked knowledge தான் இருக்கும். And when you ask more questions, அவங்களால சொல்ல முடியாது. And yeah, maybe they have good products. So maybe we shouldn't ditch the whole. It is not meant for everyone. I think maybe that is the right way to put it. இல்ல? So maybe over a different stage of your life and for what purpose you're using it, maybe there could be some good products there. But for most people where you're just looking, நிறைய பேர் வந்து எல்ஐசி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்ப்பாங்க. And I think அதுதான் நீ சொன்ன பிரின்சிபலுமே. Never mix insurance and investments. They are totally and different goals, right? They're chasing ஸ்லோவா different நம்ம goals. பிஜிக்குள்ள போவோமா? ஸோ பிஜிலயே தட்ஸ் வேர் வி Yeah. கெட் இன்டு எஜுகேஷன் லோன். ஸோ ஆப்வியஸ்லி நான் யுஜி வந்து லோன்ல படிக்கல. Mm. Yeah. அண்ட் பிஜி எங்களுடைய Mm. காலேஜ் நாங்க டிஸ்கஸ் பண்ணல. பட் அப்போ Mm. ஒன் ஆஃப் த டாப் காலேஜஸ் இன் இந்தியான்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அதுக்கேத்த ஃபீஸும் போட்டாங்க. 13 லட்சம் ரூபாய் அந்த டைம்ல 13 லட்சம். 2011ல Yeah. மேஜர் அமௌண்ட். அண்ட் ஆல்மோஸ்ட் எக்ஸெப்ட் ஃபியூ ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம கிளாஸ்ல ஒரு 300 பேர் இருக்காங்க. எல்லாருமே வந்து எஜுகேஷன் லோன் தான் இது பண்ணாங்க. எஜுகேஷன் லோன்னா என்ன? அந்த பேசிக்கா லோன்னா என்ன? பிரின்சிபல்னா என்ன? இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு நம்ம வந்து பட்டு புரிஞ்சு நம்ம பைசாலாம் லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. ஸோ ஐ திங்க் நீயுமே கிரெடிலால தான Correct. பண்ண. லைக் HDFC கிரெடிலா. கிரெடிலால தான் ஆமா, லோன் எடுத்தேன். ஆமா. Yeah, I think நான் 10 lakhs லோன் ஓகே. எடுத்தேன். அந்த நானா 13 13 lakhsல. லேக்ஸ் Yeah. போனா எடுத்தா எல்லா அமௌண்ட் தான் அப்படின்ற மாரி புடிங்க மாரி 13,00,000 லோன் எடுத்து பட் பேசிக்கா த லெசன் இஸ் அந்த லோன் எடுத்துட்டு அந்த வென் வி ரீபே ஃபார் லைக் இயர் ஆர் 2 அப்பதான் தெரியும். உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னடா ஆமா ஒண்ணுமே ஒண்ணுமே கம்மியாகல. நகரலையேன்னு. பிரின்சிபல் அப்பதான் வந்துட்டு அந்த ஒரு எக்ஸெல்ல பார்க்கும்போது தான் தெரியும். ஒரு இன்வெர்ட்டட் பிரமிட் மாரி இருக்கும். இந்த சைடு ஒரு பிரமிட் இருக்கும். ஐ மீன் அது என்ன சொல்றது? பிரமிடா? ட்ரையாங்கிள்னு வச்சுக்கலாமே. ஆமா ட்ரையாங்கிள். ஸோ உங்களுக்கு ஆமா. It is பிரின்சிப் top ஆ loaded. எக்ஸாக்ட்லி, Interest is எக்ஸாக்ட்லி. top loaded. ஸோ Yeah. எஜுகேஷன் எனி லோன் ஃபார் தட் மேட்டர் ரைட்? பட் எஜுகேஷன் லோன்ல Yeah. இந்த அடி பட்டதுனால தான் வென் வி காட் ஹோம் லோன் அந்த ஒரு தெளிவு இருந்தது. எதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம், எந்தெந்த பிட்ஃபால்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம், இந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுது. ஸோ அப்படியே எஜுகேஷன்லேருந்து ஹோம் லோன் வரும்போது நான் இதை சொல்றேன். பட் திஸ் வாஸ் அ வெரி குட் லேர்னிங் ஃபார் மீ. ஸோ எஜுகேஷன் லோனுக்கு வந்து நிறைய லூஸ் ஆயிட்டு இருக்குன்னு புரிய வந்துச்சு. அப்புறம் என் ஒய்ஃப் நல்ல அவ வந்து கொஞ்சம் அவளுடைய சொந்த சேவிங்ஸ்லேருந்து கொடுத்து ஓகே இது தண்டமாக வந்து இன்ட்ரெஸ்ட் போயிட்டு இருக்கு, இதை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ணி வி சேவ் லாட் ஆஃப் மணி விச் ஹெல்ப் மீ. பட் ஆனா வென் யூ ஆர் டேக்கிங் Yeah. எனி லோன் ரைட், பர்சனல் லோன் ஆர் எனிதிங் ரைட், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் லோனே அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கட்டிடுங்க. ஏன்னா the longer that you pay நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கட்டிட்டு இருப்பீங்க. பிரின்சிபல் வந்து கடைசி எண்டுல தான் வந்து இதாகும். So நீ சொல்லு உன்னோட எஜுகேஷன் லோன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். Yeah, I think அது வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங் மொமெண்ட்டா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ சொன்ன மாரி நம்ம குரூப்ல எல்லாருமே அதுவும் நம்ம ஹூஎவர் வி வர் இன் டச் வித் ரைட் நம்ம தமிழ் குரூப் காலேஜ்ல நம்ம வாட்ஸ்அப் இதுல எல்லாருமே பேசிட்டு இருப்போம். என்னடா ஒரு வருஷமா கட்டிட்டு இருக்கோம் எதுவுமே ஆமா we குறையலன்னு. are so dumbல. எனக்கு ஞாபகம் இருக்கு. லைக் ஐ திங்க் இவென்ச்சுவலி எல்லாருமே we wanted to fast track that and save and finish it quickly.
நீ எப்போ முடிச்சேன்னு ஞாபகம் இல்ல. ஐ திங்க் நான் ஃபியூ வந்து இயர்ஸ்லயே முடிச்சிட்டேன். 2015லயே முடிச்சிட்டேன். ஆமா. நானும் நான் அதுக்கு 2015ல ஏர்லியாவே ஐ முடிச்சிட்டேன். ஐ ஏன்னா கல்யாணம் ஃபினிஷ்ட் இட் ஆஃப். ஆயிட்டு ஒரு 1 இயர்லயே வி வர் சீயிங் ரைட் லைக் அப்பதான் நம்ம ஒரு பட்ஜெட்னா என்ன அப்படின்னு ம். போட்டு ஐ மீன் கல்யாணம் ஆப்வியஸ்லி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் செலவுகள் எல்லாமே அதிகமாகும்ல. ஸோ அப்போ எங்க போகுது என்ன வருது அப்படின்னு நம்ம உட்காந்து ஒரு எக்ஸல் போட்டு பார்க்கும்போது தான் ஓ இது இவ்வளோ சங்க் ஆஃப் மணி இந்த லோனுக்கு போகுது பட் இன்னும் எவ்வளோ வருஷம் போகும் அப்படின்னு வி ஸ்பெண்ட் சம் டைம் அண்ட் சி டிஸ்கஸ் அப்பதான் தெரிய வந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் டு மை ஒய்ஃப் ஐ மீன் தேங்க்ஸ் மை ஒய்ஃப் ஆல்வேஸ் எல்லா எபிசோட்லயும் அது மேண்டேட்டரியா நான் சொல்லிடுவேன். அப்பதான் எனக்கு வீட்ல சோறு கிடைக்கும். பட் ஸ்டில் இதுக்காக தேங்க்ஸ். யா எனக்குமே ஐ திங்க் என்னோட வைஃபுமே லைக் பிகாஸ் போத் ஆஃப் அஸ் வர் ஒர்க்கிங் அண்ட் ஏர்னிங். ஐ திங்க் என்னோட எஜுகேஷன் லோன் நாங்கள் வந்து சீக்கிரமா லைக் எங்களோட எக்ஸ்பென்சஸ் லைக் சாரி ஒரு எங்களோட ஃபினான்சஸ் எப்பவுமே நாங்கள் வி see it as a household தான். லைக் அவளோட எஜுகேஷன் லோனாக இருக்கட்டும் ஆர் லேட்டர் தட் வி டுக் லேட்டர் இன் லைஃப் ஆர் வாட் எவர் வி ஹவ் டன் so far லோன்ஸ் எல்லாமே ஒரு காமன் எனிமியாக தான் பார்த்து நாங்கள் அதை சேர்ந்து அடைச்சிருக்கோம். ஜஸ்ட் பிகாஸ் 13 லேக்ஸ் கட்டினோம் அப்படின்றதுக்காகவே அங்க எங்களுக்கு சாப்பாடு ஃப்ரீ வெஜ் ஃபுட் மட்டும் தான் கிடைக்கும். ஃப்ரீ இல்ல ஃப்ரீ. அதுக்கும் I mean, அதுக்கும் அதான் காசு அந்த வாங்கிட்டு இட்ஸ் தான் பார்ட் ஆஃப் தி கொடுத்தாங்க. 13 லேக்ஸ் ரைட். யா அதுக்காகவே யா நெறைய பேர் வந்து எக்ஸ்ட்ராவா சாப்பிடுவானுங்க. கட்டிட்டோம். அது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? சாப்பாட்லயாவது நம்ம வந்து அத காலி பண்ணலாம்னு சொல்லிட்டு, சாக்லேட் மில்க்லாம் போடுற அன்னைக்கு அண்டாவா வந்து குடிச்சு, அத எப்படியாவது கழிக்கலாம்னு சொல்லி நாங்க வெயிட் போட்டது தான் மிச்சம். Just thought it will be like fun to யா share that also. Again, அந்த லோன் முடிக்கிறதுக்கு வந்து ஒய்ஃப் ஹெல்ப் பண்ண மாரி, ஈவன் காலேஜ் அந்த 1 இயர் இது பண்ணும்போதுமே, சின்ஸ் வி வர் நாட் வொர்க்கிங் ரைட்? பைசாவே இல்ல. ஒரு ஒரு இது யா வாங்குறதுக்கோ, எது வந்தாலும் என் ஒய்ஃப் தான். அப்போ பேக் தென் ஷி வாஸ் மை கேர்ள் ஃபிரெண்ட். ஸோ அவங்க வீட்டுக்கு தெரியாம வந்து பணம் குடுத்து, ஓரளவுக்கு அப்படிதான் ஓடுச்சுன்னு நெனைக்கிறேன். அதான் ஐ ஜஸ்ட் வாண்டட் டூ ஷேர் திஸ் யா யா ஸ்டோரி ரைட்? இதெல்லாம் ரொம்ப சேம். ஐ திங்க் நம்ம ஏதாவது படத்துக்கு போனா கூட எல்லாமே என் வைஃப் தான் டிக்கெட் வாங்குறதுல இருந்து ஸ்நாக்ஸ் ஆமா. பாப்கார்ன் எல்லாம் ஆனா அவ செலவுல தான் பாக்குறவங்களுக்கு நம்ம இந்த ஓடிட்டு மாரி இருக்கோம். கஷ்டப்படுறோம்னு தெரியவே தெரியாது. நல்லா ஜாலியா இருந்தோம். நல்லா யா என்ஜாய் பண்ணோம். கூத்தடிச்சோம். பட் யா ஐ மீன் எவ்ரி மந்த் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. பிகாஸ் நீ வந்து ஒரு ஸ்டூடண்ட் லைஃப்லேருந்தே அப்படியே கன்டினியூ பண்ணியிருந்தேன்னா இட்ஸ் ஃபைன் ரைட். ஃபார் பீப்பிள் ஹூ டோன்ட் நோ நாங்க யுஜி பண்ணிட்டு ஒரு 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணி அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அதுக்கப்புறம் ஒரு பிஜி அந்த எம்பிஏ அப்படின்னு போறோம். ஸோ யூ வில் பி லைக் வுட் ஹவ் ஏர்ன் ஃபார் லைக் ஃபோர் இயர்ஸ். நீங்க ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டூடெண்ட் லைஃப் போகும்போது இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் வென் யூ டோன்ட் ஹேவ் தட் இன்கம். ஸோ அகெயின் கமிங் பேக் யா டு அந்த எங்களோட சிட் ஃபண்ட் இது அது கொஞ்சம் இட் ஹெல்ப் மீ அந்த ஒரு இனிஷியல் இதுக்கு அந்த சேவிங்ஸ்லாம் இனிஷியல் ஒரு 6 மந்த்ஸ்க்குலாம் அதெல்லாம் ஹெல்ப் மீ. ஸோ வி ஹேவ் டு லைக் பிளான் அக்கார்டிங்லி. அண்ட் ஐ ஃபீல் அந்த நம்ம செகண்டா திரும்ப ஒரு வாட்டி படிச்சோம் இல்லையா? நீ சொன்ன மாரி நல்லா வேலை பண்ணிட்டு வேலை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்ம லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் ஆயிட்டே இருக்கும். ஒரு 3, 4 வருஷம் வொர்க் பண்ணோம். கொஞ்சம் நம்ம யூஜில படிச்சத விட கொஞ்சம் பெட்டரா வாழ்ந்திருப்போம். பட் திடீர்னு திரும்ப வந்து ஸ்டூடெண்ட்டா போனது வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு லெசனாவும் இருந்திருக்கும். ரைட்? ஓகே. நம்ம திரும்பவும் வி ஹேவ் டூ கோ பேக் டு தி கிரவுண்ட் ஜீரோ அண்ட் தென் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து தான் செலவு பண்ணோம்னு. தட் வுட் ஹவ் பீன் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நம்ம எடுத்தோனே திரும்ப ஏன்னா ஆப்வியஸ்லி நம்ம எம்பிஏ ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறம் வி ஆல் ஆஃப் அஸ் மேட் மோர் மனி தென் வாட் வி யூஸ் டு பிஃபோர். ரைட்? ஐ ஆஹா திங்க் ஓன்னு சொல்ல முடியாது. பட் அது ஐ மீன் கேட்கறவங்க ஏதோ நம்ம ஏதோ பயங்கரமா எனக்கு அது எனக்கு இல்ல 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 எனக்கு அது கண்டிப்பாவே ம், ஒரு ஈவன் இஃப் இட்ஸ் 2x மோர் தென் வாட் ம், யூ ம், மேட் ம், ம், ஏர்லியர் ஆஃப்டர் இன்ஜினியரிங். ம். ரைட்? இட் இஸ் ஸ்டில் அ புரியுது, ஜம்ப். புரியுது. எனக்கு இது ஈவன் மோர் ப்ராமினன்ட் பிகாஸ் நான் வந்து ரொம்ப கம்மியா இருந்ததுனால ஆப்வியஸ்லி ஒன்ஸ் யூ கிராஜுவேட் ஃப்ரம் அ பி ஸ்கூல் அது ஈவன் இஃப் இட்ஸ் 2x ஆர் 2.5x So இட்ஸ் அ at பிக் PG, குட் மெமரி. okay, I wanted to talk about inflation. Obviously, நம்ம பிஜி வந்ததுனால எங்களுடைய சொல்றது நாலேஜ்னு சொல்லலாமா ஆர் எக்ஸ்போஷர்னு சொல்லலாமா கொஞ்சம் படிச்சோன்னு சொல்ல முடியாது பட் அட்லீஸ்ட் அந்த எக்ஸ்போஷர் இருந்தது. when we talk with so many people and வர ப்ரொஃபசர்ஸ் அவங்க சொல்ற லெசன்ஸ் எங்களுக்கு ஐ ஹாவ் டு லைக் கால் இம் அவுட். இவர் இன்வெஸ்டிங் சார் வெங்கடேஷ் பங்காரு அவரு தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு லைஃப்ல வந்து அப்படி ஞான ஒழிய திறந்து விட்டார். ஈக்விட்டிஸ்னா என்ன, இன்வெஸ்டிங்னா என்ன? யூசுவலி எல்லா கிளாஸ்லயும் நம்ம எல்லாரும் வெறும் பஞ்ச் இன் பண்ணிட்டு அட்டெண்டன்ஸ் ஐ மீன் எங்க காலேஜ்ல பயோமெட்ரிக் இருக்கும். பஞ்ச் இன் பண்ணிட்டு பசங்கலாம் எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. எதிர் படத்துக்கு போயிடுவாங்க இல்ல ரூம்ல போய் படுத்துருவானுங்க. பட் அவர் கிளாஸ் மட்டும் தான் கொஞ்சம் பயபக்தியோட கவனிச்சோன்னு நினைக்கிறேன். அண்ட் இட் வாஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். அது பாஸ் ஆகிறதுக்கோ அது கிரேடுக்கோ அதை பத்தி நான் சொல்லல. பட் லைஃப்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஐ ஆல்வேஸ் கோ பேக் டு வாட் ஹி செட் நோட்ஸ் அதெல்லாம் இட் வாஸ் வெரி வெரி குட். அந்த அந்த கிளாஸ் பத்தி உன்னுடைய இது அது கொஞ்சம் ஷேர் பண்ணு. இன்வெஸ்டிங் அனாலிசிஸா ஒரு கிளாஸ் பேரு.
ஆமா. இன்வெஸ்ட்மென்ட் அனாலிசிஸ்ல. எனக்குமே அது வந்து ஒரு அ ஐ ஓப்பனிங் சொல்ல மாட்டேன். எனக்கு எப்பவுமே ஆப்வியஸ்லி ஈக்விட்டீஸ் பத்தி தெரியும். பட் நெவர் யூஸ்ட் இட் பிஃபோர். நான் வந்து நான் முன்னாடி அ அ சொல்லிட்டு இருந்தேன்ல, என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் அண்ட் செகண்ட் ஜாப்ல கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாரி தான். ஏன்னா எப்படி ஒரு இது செலக்ட் பண்ணணும், எப்பவுமே நம்மளுக்கு அந்த ஐடியா இருந்ததில்ல. ஃபேமிலிலுமே யார்கிட்டயாவது கேட்டா யாருக்குமே தெரியாது ஸ்டாக்ஸ் ரைட்? யாருக்குமே நோ ஒன் ஹஸ் டன் தட் பிஃபோர். நியூஸ்ல மட்டும் ஸோ சொல்லுவாங்க. நம்பளுக்கு அந்த இன்று மாரி பங்குச்சந்தை யாஹ்! ஏறியது. பாம்பே பங்குச்சந்தை ஆமா. இறங்கியது. அண்ட் எல்லாருமே சொல்லுவாங்க, இவங்க வந்து இவ்ளோ காசு பண்ணிட்டாங்க. ஆனா அந்த காசு பண்ணவங்க எப்பவுமே நம்ம சர்க்கிள்ல இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு பேசுறதுக்குமே. ஐ திங்க் இவரோட கிளாஸ்ல தான் நம்மளுக்கு வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ம். எப்படி அ இன்வெஸ்டிங், ஈக்விட்டீஸ் எப்படி பார்க்கறது, ஹவ் டு யூ டூ யுவர் அனாலிசிஸ் அந்த வாட் இஸ் இதெல்லாம் டெட்? தெரிஞ்சது. பட் டெட்னா ஹானஸ்ட்லி நான் கடன் நெனச்சேன். எக்ஸாக்ட்லி. என்ன ஒரு கடன் யாஹ்! சொல்ல டெட் ஃபண்ட்ஸ் ஐ மீன் டெட்ன்ற ஒரு போர்ட்ஃபோலியோல அந்த ஒரு கான்செப்ட் அதெல்லாம் அவர் சொல்லி தான் புரிய ம். வந்தது. எனக்கு வந்து ஆஃப்டர் திஸ் எனக்கு மை பிக்கெஸ்ட் இது மேபி நான் கொஞ்சம் ஒரு 1 இயர் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்றேன்னு ம்ஹ்ஹ்ம். நெனைக்கிறேன். பட் நம்ம எல்லாருமே எம்பிஏ முடிச்சுட்டு ஐ திங்க் நம்ம அப்பதான் நம்ம ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு இன்வெஸ்டிங் குரூப் ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். ம்ஹ்ஹ்ம். எல்லாருமே கொஞ்சம் திரும்ப ஒன்ஸ் வி காட் பேக் டு மேக்கிங் மணி, யாஹ்! ஏர்னிங் ஆஃப்டர் எம்பிஏ வி ஸ்டார்டட் ஓகே, லோனை முதல்ல எஜுகேஷன் லோன் எப்படி முடிக்கிறது, எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். We எல்லாருமே were at that மோரல்லெஸ் stage of அது life. Yeah. வெதர் கரெக்ட் ரைட். அது வந்து லக்கோ, ஐ மீன் உண்மையிலேயே லக்கி தான். ஏன்னா எப்பவுமே யூ ஆர் தி ஆவரேஜ் ஆஃப் 5 பீப்பிள் தட் யூ சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் Yeah. ரைட். நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணாமலே கூட இரு. பட் அந்த குரூப்ல வென் யூ see அதர் பீப்பிள் இன்வெஸ்டிங், உனக்குமே என்னடா நம்ம ஏன் பண்ண மாட்டேங்கிறோம் அது தோண Correct. வரும். ஒரு மாரி யூ வில் ஆல்சோ பி drawn into it ரைட். ஐ திங்க் அதுதான் நம்ம குரூப்ல ஒரு மாரி ஆச்சு. அந்த 20 பேரு who were like, I know there are some people who actually went in and did it religiously. அது வந்து எல்லாருக்குமே ஒரு மாரி இன்ஃபெக்ஷியஸா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. எவரிஒன் ஸ்டார்ட்டட் ஷோயிங் இன்ட்ரெஸ்ட் இன் தட் அண்ட் சீயிங் ஓகே நம்ம எப்படி நம்ம நாலேட்ஜ வளர்க்கலாம்னு. That's our personal finance journey until our PG education. அதுக்கப்புறம் ஹோம் லோன், அப்ராட் மூவ் பண்ணது, அப்ராடில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாருமே எப்படி ஃப்ரம் த ஸ்க்ராச் எல்லாத்தையும் ஆரம்பித்தோம் நியூ லைஃப். அண்ட் இங்கே வந்து இன்வெஸ்டிங் இங்கே என்னென்ன கற்றுக்கிட்டோம், வேரியஸ் லேர்னிங்ஸ் வித் ஆல் அவர் ஃபெயிலியர்ஸ், எதில் வந்து பைசா விட்டோம், எதில் பைசா பண்ணோம், எது கற்றுக்கிட்டோம். அகெயின் பர்சனல் ஃபினான்ஸுங்கிறது ஆஸ் இட் சேஸ் ரைட்ஸ் இட்ஸ் பர்சனல். ஸோ எங்களுடைய ஜேர்னி ஷேர் பண்ணுறோம். ப்ராப்ளி இட் மைட் பி லைக் டோட்லி அகெயின்ஸ்ட் யுவர் ஃபிலாசபி ஆர் யுவர் ஜேர்னி. பட் வேரியஸ் திங்ஸ் நம்ம மற்றவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து தானே நம்ம கற்றுப்போம். ஸோ இது எங்களுடைய ஜேர்னி. உங்களுடையது ஏதாவது ஷேர் பண்ணணும்னா சொல்லுங்கள். யூ கேன் லைக் கம் அண்ட் டாக் வித் மீ, message அனுப்பிச்சாலும் சரி, or if you want to talk in the podcast you can like feel free to join. As I said, right, we'll take this as a logical end to the part 1 of this episode. Part 2 la will continue and various other friends avangaloda journey ellathiyum share பண்ற மாதிரி it will go as a series. So we'll see how it goes. Or a quick thank you to all the suggestions for my episode 1. நான் 3 பேர் தான் கேட்பாங்கன்னு நினச்சேன். அதுக்கும் மேலே கேட்டு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. எல்லாருடைய ஃபீட்பேக்கும் ஐ திங்க் ஐவ் இன்கார்பரேட்டட் இன் திஸ் எபிசோட். ஸோ தேங்க்ஸ் அ லாட். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒரு 3D பிரிண்ட் பண்ணி ஒரு மைக் மாதிரியில் கொடுத்தான். ஸோ தேங்க்ஸ் டு தட் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட். அண்ட் வாட் எல்ஸ், hope to see you very soon in next episode. கண்டிப்பாக இந்த பாட்டு உடனே வராது, இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். வேறு ஒரு ஆர்வக்கோளாறான டாப்பிக்கில் கூடிய சீக்கிரம் சந்திப்போம். நன்றி. இதுல என்னதான் மெசேஜ் இருக்கு? ஏன்டா எல்லாத்துக்கும் மெசேஜ் திட்டாளீங்க? லைஃப்ல எதுக்குமே மெசேஜ் இல்ல. தீஞ்சு போறதுக்கு முன்னாடி தோசையை திருப்பு, ஓஞ்சு போறதுக்கு முன்னாடி ஆசையை நெருப்பு. என்ன பிரியலையா?